கற்பனத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். இயேசு வந்து அந்த இடத்துல நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். எதுக்கு அவர் அந்த இடத்துல நிற்கிறார்? எல்லாருக்கும் தெரியும்படியாக அந்த இடத்துல அவர் நிற்கிறார். எதற்கு சத்தமிடுகிறார்? எல்லாருக்கும் கேட்கும்படியாக அவர் சத்தமிடுகிறார். சத்தமிட்டு யாரை கூப்பிடுறார்? தாகம் உள்ளவர்களை அவர் கூப்பிடுகிறார். அங்கே தாகம் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறபடினால்தான் தாகம் உள்ளவர்களை கூப்பிடுறார். யார் தாகம் உள்ளவர்கள்? பொதுவாக நம்மளுக்கு தாகம் எடுத்தால் தொண்டை வந்து வறட்டியாக இருக்கும், காஞ்சி போயிருக்கும், வறட்சியாக இருக்கும். அப்போது அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. அவர் வந்து தொண்டையில் ஏற்படுகிற அந்த தாகத்தை குறித்து இயேசு சொல்லலை, வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த தாகத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். வறண்டு போன ஒரு வாழ்க்கை, வறட்சியான ஒரு வாழ்க்கை, ஏக்கத்தோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை, ஏக்கத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து நின்று சத்தமிட்டு அவர் கூப்பிடுகிறார். அவர் எல்லாரையும் அவர் கூப்பிடுகிறார். ஏன் அவர்கிட்ட கூப்பிடுகிறார்? மற்ற இடத்துல தண்ணி இல்லையா? மற்ற இடத்துலையும் தண்ணி இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் தண்ணி நம்ம குடிக்கும்போது திரும்பமாய் தாகம் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வரும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோவான் 4:14 என்ன சொல்லுகிறது? நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ கண்மலையாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவர் கொடுக்குற தண்ணிக்கு நம்மளுக்கு திரும்பம் தாகம் எடுக்காது. அது மாத்திரம் இல்லை, நம்மக்கிட்ட இந்த ஜீவ நீரூற்றாய் அது தண்ணி புறப்படுகிறதா இருக்கிறது. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, பலன் கொடுக்கும் ஆண்டு. ஒரு மரம் வந்து வறட்டியான இடத்துல இருக்கும்போது அது கனி கொடுக்காது. ஆனால் அதே மரம் வந்து நம்ம எடுத்து அதை வந்து ஒரு நதி பக்கத்தில் நம்ம நாட்டி விட்டோம்னா அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குற மரமாக இருக்கும். ஆனால் அந்த நதியை பார்க்கலாம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மேலானவர். ஏன்னா அவர் வந்து தாகத்தை தீர்க்கிறவர் மாத்திரம் இல்லை, செழிப்பையும் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துலேருந்து நீரூற்றியும் புறப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதுனா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறவர் மாத்திரம் இல்லை, ஒரு காலம் தாகம் எடுக்காத அளவுக்கு செய்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம கிட்டத்தில் இருந்து கூட தண்ணீரை புறப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த வருஷம் பலன் கொடுக்கும் ஆண்டு. நாம் வறட்டியாக இருந்தாலும் இயேசு நம்மளை பலன் கொடுக்கும் பண்ணி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் இல்லை, நாமளும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களையும் பலன் கொடுக்கும்படியாக ஊக்குவிக்கிற தேவனாகவும் நம்ம இடத்தில் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை வைத்துவிட்டு நம்ம துதிக்குள்ளே கடந்து போவோம். ஒரு சில வேளை நாமளும் வறட்டியான ஒரு வாழ்க்கையில், வறட்டியான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், காஞ்சி போன ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசு இப்பொழுது நம்ம மத்தியில் நின்று எல்லாருக்கும் தெரியும்படியாக அவர் நின்று சத்தமிட்டு, எல்லாருக்கும் கேட்கும்படியாக அவர் சத்தமிட்டு தன்னிடத்தில் வரும்படியாக அழைக்கிறார். இயேசு கிட்ட இருந்து வந்து நம்ம இயேசு கிட்ட பானம் பண்ணும்படியாக அவர் நம்மளே அழைக்கிறார். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் அந்த தேவனை, நல்ல தேவனை நம்ம துதிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கர்த்தாவே இயேசுவே, 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த வருஷத்து நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பலன் கொடுக்கும் ஆண்டுக்காக நன்றி இயேசுவே. நாம மாத்திரம் பலன் கொடுக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, மற்றவர்களையும் பலன் கொடுக்க வைக்கிறவர்களாம் எங்களை மாற்றுகிற தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில் நீர் அசைவாடும் அப்பா. இயேசுவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த யாருக்கு அடையாளமாக அந்த நதி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது கர்த்தாவே. இயேசுவே, தம்முடைய விசுவாசிக்கிறவர் யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை நீ நிறைவாய் தருகிற தேவனாக இருக்கிறீர் இயேசப்பா. இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய இந்த நதியை எங்களுக்கு நிறைவாக தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை எங்க மேல நீ ஊற்றுவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை எங்க மேல பொழியப்படட்டும் அப்பா. இயேசுவே, இந்த இடத்தில் ஆண்டவரை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவரீர், உம்மை வாஞ்சிக்கிறோம் அப்பா. தாகத்தோட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, வாஞ்சியோட வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய தாகத்தை தீர்க்க நீர் வல்லவராக இருக்கிறீர் இயேசுவே. ஆண்டவரே, உம்மை நாம தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை நாம உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஊற்று தண்ணீரே என்
எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா உற்ற தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை சகத்தரே ஆசீர்வதியும் என்னை சகத்தரே ஆவின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா
நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து நீ சொன்னீர்கள் அந்த நடிகர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீர் ஆண்டவரே இயேசுவே இந்த மேலிருந்த ஆவியானவர் எங்க நிறைவாக எங்க மேல ஊற்றப்பட வேண்டாம் அப்பா இயேசுவே நம்ம தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நம்ம வறட்சியான ஒரு வாழ்க்கையில இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம் அப்பா இயேசுவே எங்க மத்தியில் நிறைவாக இறங்கி வருவீராக ஆண்டவரே உம்மை நாம துதிக்கிறோம் இயேசுவே இயேசு ஒருபோதும் நம்ம திரும்பமாய் தாகம் எடுக்காதபடி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் இயேசுவே உம்மை நாம தொழுது கொள்கிறோம் அப்பா இனிமேல் நம்ம வாஞ்சியோடு கேட்போம் ஒரு தாகத்தோடு கேட்போம் எப்படி ஒரு மான்கள் நீரோடு வாஞ்சித்து கடல் போல அதே போல நம்ம தேவனிடத்தில் வாஞ்சியோடு வருவோமாக தாகத்தோடு வருவோமாக இயேசுவே உம்மை நம்ம நேசிக்கிறோம் அப்பா உம்மை நம்ம வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இனிமேல் இந்த வனாந்தர வாழ்க்கையில எங்களுக்கு மிகவும் தாகம் ஏற்படுகிறது கர்த்தாவே உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே இயேசுவே எங்களை நீங்க தாகத்தை தீர்த்து வாஞ்சியோட நம்ம கேட்போமாக ஒரு மான்கள் எப்படி தண்ணீருக்காக ஏங்குகிறதோ அலைஞ்சு திரிஞ்சு வனாந்தரத்துல எப்படி அலைஞ்சு திரிஞ்சு அந்த தண்ணீர் பார்க்கும்போது ஒரு வாஞ்சியோடு ஓடி வருகிறதோ அதே போல நம்ம அலைஞ்சு திரிஞ்சு இந்த வேலை வாஞ்சியோட தேவனத்தில் வருவோமாக வாஞ்சியோட தேவனை துதிப்போமாக நாங்கள் நீரோடு வாஞ்சித்து தளரும் போல் தேவனே எந்த நாட்சுமாவும் வாஞ்சித்து கதறுதே நாங்கள் நீரோடு வாஞ்சித்து தளரும் போல் தேவனே எந்த நாட்சுமாவும் வாஞ்சித்து கதறுதே பஞ்சமே நீர்
ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே இயேசுவே ஜீவநதியாக இருக்கிறீர் இயேசுவே. ஆண்டவரே எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் எப்படிப்பட்ட வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் எங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர் தேவனாக இருக்கிறீர். எப்படிப்பட்ட பலவீனத்திலும் எப்படிப்பட்ட சுகவீனத்திலும் எப்படிப்பட்ட வியாதியிலும் ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு நீர் சுகத்தை தருகிறவராக இருக்கிறீர், பலத்தை தருகிறவராக இருக்கிறீர், செழிப்பை தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்ம உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ பெரியவர் கர்த்தாவே. இயேசுவே எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மாலே கர்த்தாவே நம்ம சேனைக்குள் பாய்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கர்த்தாவே ஆண்டவரே நம்ம பலன் அடைகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எல்லா விதமான பலவீனங்களும் எங்களை விட்டு நீங்க செய்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே நம்ம சேனைக்குள் பாய்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ பெரியவர் இயேசுவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் வார்த்தையில உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் சுகமா இருக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் சபையில பெத்தேல் சேர்ச்சில் நிறைய பேர் மலாத்தா இருக்கிறாங்க, வரல. ஆனா நானே நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் அதுவும் கர்த்தருடைய கிருபை. அதுக்காக அவங்களுக்கு கிருபை இல்லை என்று சொல்லல. ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் இந்த இடத்துல இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுகமா இருக்கிறேன். ஒரு கைதட்டு கொடுத்து அல்லேலூயா. அந்த பிள்ளைகளும் எங்களோட கூட லைஃப்ல இணைந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதல். நாங்க கர்த்தரை ஆராதிக்க போறோம். 2 நாளா எனக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு எங்களோட வேட்டி குரூப் ஒரு குரூப் வந்து பாடினாங்க இல்லையா? ஆமே. எத்தனை பேர் தெரியும் வேட்டி குரூப்? ஆமே, ஸ்பெஷல் குரூப். அல்லேலூயா. அந்த பாட்டு எனக்கு 2 நாளா அதுதான் திரும்ப திரும்ப வருது. ஆமே, இருக்கா மகன்? ஆமேன். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. அந்த பாட்டு இருக்க பாப்போமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாடமா இருக்கு அந்த பாட்டு? எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அந்த பாட்டு? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல பாட்டு, நல்ல கருத்துள்ள பாட்டு. கரங்களை தட்டி சந்தோஷமா நாங்க பாடுவோம். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆமென் வெட்கப்பட்டு போறதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறத சரியா செய்கிறவர். ஒன்று சொல்லிட்டு ஒன்று செய்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நாங்க மனுஷர்கள் தான் ஒன்று சொல்லிட்டு ஒன்று செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவர், செய்கிறத சொல்லுகிறவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. எனக்கு தெரியுமா? நான் தான் வாசிச்சேன், நீங்க போயிட்டு என்னட்ட கேக்குறீங்க? அவட்ட சிரிப்பு அதைத்தான் சொல்லுது. ஆமென். ரைட். ஓகே, நல்லது. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. ஆமென். பிலிப்பண்ண நல்லா பாடினார். இப்ப லைஃப்ல இருந்து பாடுவார் என்று விசுவாசிக்கிறேன். அப்படியே வரையில. ஆமென். ஆமென். லைஃப்ல இருக்கிறார். ரைட். ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப கரங்களை தட்டி சந்தோஷமா பாடணும். அழுது கொண்டு பாடக்கூடாது. இது அழுற பாட்டு இல்ல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
சில பேர் என்ன பார்க்கறத பார்த்தா ஏதோ நான் சந்திர மண்டலத்துக்கு உங்களை அனுப்ப போறேன், சந்திராயன் என்ன 3யா அதுக்குள்ள வச்சு அனுப்ப போற மாதிரி என்ன பார்க்குறீங்க. ஒரு பாட்டு தான் படிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு பாட்டு தான் படிக்க போறோம். டென்ஷன் ஆகாதீங்க. கரங்களை தட்டி சந்தோஷம். ஆமென் அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக கர்த்தாவே உம்மை நம்பினவர் கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. இன்னொரு விசை ஆமென் ஆமென். இன்னொரு விசை கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்பதில்லை. இன்னொரு விசை கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிஸ்டவே என் நம்பிக்கையானவரே, நிற்பவர் மிகுவேல் மிகுவேலிஸ்டவே என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆமென். இந்த அந்த 2வது பகுதியை போடுங்கப்பா. நல்லவரே சர்வ வல்லவர். இந்த பகுதி வரைக்குள்ள எல்லாரும் கையை உயர்த்தி ஆராதிப்போம். நான் நினைக்கிறேன் பிலிப்பண்ண கையை உயர்த்தி ஆராதிக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றா கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நாங்களும் கையை உயர்த்தி ஆராதிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. இன்னொரு விசை ஆமென் ஆமென். சம்பத்தன் என்ற சவுண்ட் வைக்குமா? வல்லவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இன்னொரு விசை வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிஸ்டவே என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேலிஸ்டவே ஆமென். நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் அரணாய். மிகுவேலிஸ்டவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. இன்னொரு விசை ஆமென். நல்லவரே ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. அல்லேலூயா ஆமென்.
என் நம்பிக்கையானவரே. மகன் போடுங்கம்மா, யோசுவா போடுங்க. ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை மாத்திரம் உற்சாகமாய் அப்பா உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நல்லவர், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் என்னை நடத்த நீர் வல்லவர். என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என் சந்தோஷம் நீர்தான் ஆண்டவரே, என் ஆசீர்வாதம் நீரான ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லிருங்க மைக்கில. ஆமென். ஹல்லேலூயா. நடக்குமா நடக்காதா போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் வேளையில் அற்புதம் செய்தீரேன், நான் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரேன். என் நம்பிக்கையானவரே. ஹல்லேலூயா. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உங்கள் கிருபை தந்தீர். இயேசு ராஜா என் பலனானீர். ஆமென். இயேசு ராஜா. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் நீர் செய்த நன்மைகளை நினைப்பே. ராஜா நீர் செய்த. ஆமென். ராஜா. ஆமென். ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ இன்னொரு விசை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓடா பாஷாரி அந்தர ஸ்டோரி லிவிரி கரமாத்தோரி நிகருபா சியாந்தோரி அஸ்தராலபு. உமக்கே துதி ஆராதனை உமக்கே. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை. இந்த கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க.
உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஐயா, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Amen. இன்னொரு விசை சந்தோஷமாய். Amen. Hallelujah. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. கரங்களை உயர்த்தி ஐயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உள்ள அப்பாவை நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் சிருஷ்டித்தவரே, உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஆராதிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க நல்லவர். சும்மா சொல்லாதீங்க, அனுபவிச்சா சொல்லுங்க. சும்மா சொல்லாதீங்க நல்லவர். உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி. உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வார். தரித்திரன் விழித்திடுவார். தேவனின் செயலிதுவே நமக்கார். இன்னொரு விசை. பலவீனன் சத்தத்தை உயர்த்தி Amen, amen. செழித்திடுவார். தேவனின் செயலிதுவே நமக்கார். நன்றி. ஹல்லேலூயா.
உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. Thank you Jesus. ஓ ரமஸ்ய கத்தரலோ மஸ்யாரமோ. Amen. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்தவான்களோடு உம்முடைய திருச்சபையோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். பூமியில உள்ள எல்லா தேவர்களுக்கும் நீர் தேவன். பூமியில உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நீர் தேவன். நாங்கள் காண்கிறவைகள் காணாதவைகள் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீர். மனிதர்களாகிய எங்களுடைய மீட்புக்காய் சிலுவையில மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிற தேவன் நீர். உம் ஒருவருக்கே ஆராதனை, உம் ஒருவருக்கே மகிமை, உம் ஒருவருக்கே ஸ்தோத்திரம். சகல கனம் மகிமை துதி உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி Nouveau au nom du Seigneur Jésus-Christ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். Que l'Éternel vous bénisse abondamment. ஒரு சில பிள்ளைகள் இந்த இடத்துல புதிதாக வந்திருக்கிறீர்கள், முதல் வந்திருக்கிறீர்கள். Il y a quelques personnes qui viennent ici pour la première fois. உங்களுக்கு எங்களுடைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். Je vous souhaite une très bonne année à vous. கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். Que l'Éternel vous bénisse abondamment cette nouvelle année. ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. Ne craignez rien. பாபா பங்கா சொன்னதை நம்பாதீங்க. Ne craignez pas l'astrologue Baba Banga. அவங்க சொல்லது ஒன்று ரெண்டு நடந்தாலும், Même si une ou deux trois choses se produisent selon ce qu'elle a நம்முடைய dit. வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும். Dans notre vie, c'est ce que l'Éternel dit qui va நம்முடைய s'accomplir. வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் மட்டும்தான் நடக்கும். Dans notre vie, c'est le dessein de Dieu qui s'accomplit. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent Amen?
வலது பக்கத்தில் 1000 பேர் இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. Même si 1000 tombent à ta droite et 10 000 de ton côté, cela ne t'atteindra point. ஆனா ஒரு கிருபை தந்திருக்கிற, நீ அதை பாப்பாய். Mais l'Éternel t'a fait grâce pour que tu puisses voir நீங்க எல்லாம் cela. பார்க்கணும், Vous allez voir, பயப்படக்கூடாது. mais vous ne devez pas avoir la எத்தனை பேர் ஆமென் crainte. சொல்றீங்க? Combien de personnes disent நீங்க amen? பார்க்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார், L'Éternel t'a donné l'autorisation de voir. கேட்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். L'Éternel t'a fait l'autorisation pour entendre. கேளுங்க, பாருங்க, Écoutez, entendez, ஆனா regardez, பயப்படாதீங்க. mais ne craignez point. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்ததான் நடக்கும். L'Éternel accomplira seulement ce qu'il a voulu faire dans ta vie. சில பேர் நினைக்கிறீங்க, அவர் தப்பு பண்ண நினைச்சு அவர் ஏதாலும் எனக்கு கொடுமை செய்ய, அவர் அப்படி செய்கிறவர் இல்ல. Est-ce que l'Éternel va me tourmenter? Non, ce n'est pas ce genre de Dieu que nous avons. அவர் C'est un bon எப்பொழுதும் Dieu. நமக்கு நன்மை செய்கிறவர். Il ne fait que du bien. சரி, கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. இந்த காலை வேளையில உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். En cette matinée, je vais vous partager quelques paroles. பெரிய ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன். J'ai préparé une longue prédication. ஆனா முடிஞ்ச அளவு சுருக்கமா உங்களோட பேசுகிறேன். J'essaie de la raccourcir dans la mesure du possible. நீங்க கொஞ்சம் என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். Vous devez prêter attention à ce que je vous பாஸ்டர் dis. என்ன சொல்ல வாரார், என்ன காரியத்தை மையப்படுத்துறார் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். Vous devez prêter attention au point important que le pasteur va donner. நிச்சயம் கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். Le noyau du message, certainement, கடந்த l'Éternel va நாட்களிலே vous parler. ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின Lorsque j'ai வார்த்தை prié les jours passés, l'Éternel va me 1 ressentir cette கொரிந்தியரின் parole. புஸ்தகம் 1 Corinthiens, 9வது அதிகாரம் chapitre 9, 24வது verset வசனம், 24 அடுத்தது 26வது வசனம். et verset 26. ஆமென். 24வது வசனமும் 1 Corinthiens, chapitre 9, verset 24 26வது வசனமும். et verset 26. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், Tout le monde court dans le stade, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? mais savez-vous pas qu'un seul remporte le prix? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Courez de manière à le remporter. 26வது வசனம், Verset 26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாமல் ஓடேன், Moi donc je cours, ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். non pas comme à l'aventure, je கண்களை frappe மூடி non pas ஆண்டவரை comme நோக்கி battant l'air. பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி Regardons பார்ப்போம். le Seigneur. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, Père saint et miséricordieux, இந்த நல்ல காலை வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். nous te rendons grâce pour la belle parole que nous allons méditer en cette matinée. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. Parle avec chacun d'entre nous. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிற மன்னா ஆண்டவரே. Que ta parole soit la manne qui nous donne vie. உம்முடைய வார்த்தை நித்திய ஜீவனுக்குரிய மன்னா ஆண்டவரே. Ta parole est la vie éternelle, la manne. இந்த காலை வேளையிலே அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். Donne-nous ce repas aujourd'hui en ce matin. எங்களுடைய ஆத்துமா பிழைக்கணும் ஆண்டவரே. Que notre âme puisse vivre. எங்களுடைய சரீரம் பிழைக்கணும். Que notre corps puisse vivre. எங்களுடைய ஆவி பிழைக்கணும். Que notre esprit puisse நீர் vivre. எங்களோட இடைப்படும். Parle-nous, Seigneur. என்னையும் மகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். Nous te consacrons moi et la sœur. எங்களுக்கு பலன் தாரும், ஞானம் Donne-nous தாரும். de la force, de la sagesse. எங்களை ஆசீர்வதி. Bénis-nous, இயேசுவின் Seigneur. மூலம் பிதாவே. Au nom du Seigneur Jésus-Christ. ஆமென். Amen. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு Le thème de ce matin, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. de façon à le remporter. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. De façon à le remporter. பக்கத்துல ஒருவருக்கோ இருவருக்கோ சொல்லுங்க. Adressez-vous à votre voisin, voisine, à une ou deux பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. personnes. De façon à le remporter. பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. Courez de façon à remporter. ஆமென். இன்னொருக்கா பார்த்து சொல்லுங்க. Adressez-vous à votre voisin, voisine. பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. Courez de façon à remporter. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில Saint Paul dans 1 Corinthiens chapitre 9 verset இப்படி 24, சொல்லுகிறார். il dit ainsi, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், tout le monde court dans le stade. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? Mais ne savez-vous pas qu'un seul remporte le prix? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். C'est pourquoi courez de manière à le இவர் சொல்லுகிற remporter. ஓட்டம் என்ன? De quelle course parle-t-il? இந்த உலகத்திலே இருக்கிற பந்தய சாலையை குறித்து, ஓட்ட போட்டியை குறித்து அவர் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக சொன்னாலும், Même s'il parle des courses dans le monde, du stade dans le monde, இந்த பூமியில Comme உள்ள exemple. விளையாட்டுகள், மல்யுத்தம், இந்த ஓட்ட போட்டிகள் அதை குறித்து அவர் சொல்லல. il ne parle pas de l'athlétisme qu'on voit dans le sport aujourd'hui. எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்குரிய ஓட்டத்தை குறித்து அவர் Il parle சொல்லுகிறார். de la course de notre vie spirituelle. இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குரிய ஓட்டத்திலே அநேகர் ஓடுவார்கள். Dans notre course spirituelle, beaucoup courent. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒருவனே அங்கே கிரீடத்தை பெறுவான். Mais un
seul remporte le prix. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், Après avoir dit cela, il dit, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். vous aussi courez de manière à le remporter. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிற பகுதி, en cette matinée, nous allons méditer. நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Dans la course, nous devons remporter. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் ஓடி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். Nous devons courir et courir de manière à சும்மா remporter le prix. ஓடக்கூடாது. Nous ne devons pas courir simplement. எனக்கு நான் இந்த தேசத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. Cela fait 30 ans que je suis dans ce pays. நான் சின்ன வயசுல, அதாவது பள்ளிக்கூடத்துல படிக்கிற வயசுல, Lorsque j'étais plus jeune, à l'âge d'aller à l'école, அங்கே விளையாட்டு போட்டி வைத்தார்கள். il y avait des courses, des compétitions அந்த sportives. விளையாட்டு போட்டி எல்லாம் முடிஞ்ச பின்பு Après les compétitions பழைய sportives, மாணவர்கள் இப்பொழுது ஓடலாம் என்கிற அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. il y avait une parole qui a été prononcée, les anciens élèves peuvent courir. அந்த பள்ளிக்கூடத்துல படித்த பழைய மாணவர்கள், Les anciens élèves qui ont அந்த étudié dans பழைய cette école, மாணவர்கள் என்றால் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு கித்தே பண்ணினா ஒரு qui 22 sont les வயசுல, anciens élèves? 22 வயசுல இருந்து 72 வயசு வரைக்கும் Ceux qui ont வெச்சுக்கொள்ளுங்க. quitté l'école à partir de 22 ans à எல்லாரும் பழைய 72 ans. மாணவர்கள் தானே. Ce sont tous des anciens élèves. Ceux qui ont அந்த étudié dans பழைய cette école. மாணவர்கள் எல்லாம் ஓட வந்தார்கள். Ils sont tous venus courir. அவர்களுடைய உருவத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. Lorsque j'ai vu leur silhouette, elle était vraiment différente. அந்த மாணவர்களுடைய உருவங்கள் வித்தியாசம். Les élèves avaient une silhouette ஏனென்றால் différente. அவர்கள் வாலிபர்கள். Pourquoi? Parce qu'ils sont jeunes. ஆமா, இந்த வாலிப பருவத்தை தாண்டி கல்யாணம் முடிச்சு 4 புள்ள பெத்தா எங்கட உருவம் எல்லாம் மாறிடும். Après être marié et avoir fait 4 enfants, ஆனா notre silhouette change. ஓடுறதுக்கு நானும் பழைய மாணவன், நானும் ஓட போறேன்னுட்டு வந்துடுவார்கள். Mais beaucoup de personnes, moi aussi je suis ancien élève, moi aussi je veux courir. ஒரு பெரிய crowd, ஊரே ஓடுது. Il y a une grande foule qui se rassemble pour எனக்கு courir. இப்பவும் ஞாபகம் இருக்கு. Je me souviens encore. இந்த வசனத்தை வாசிக்கைக்குள்ள எனக்கு அதான் ஞாபகம். Lorsque je lis ce verset, c'est cela à quoi je pense. எங்கட ஊர்ல கள்ளு தான் குடிப்பார்கள், கள்ளு தான் குடிப்பார்கள். Ils buvaient une sorte இந்த d'alcool hot à la base drinks de எல்லாம் noix de coco. கிடைக்காது. Il n'y avait pas de boisson chaude. Il n'y avait pas d'autres sodas, boissons de nos jours ஒரு aujourd'hui. சிலர் இங்கே அடிக்கிற சரக்கு கிடைக்காது. Il n'y எப்படி avait சொன்னா புரியும்? pas, il n'y avait pas encore de l'alcool actuel que l'on rencontre aujourd'hui. அப்ப பனங்கள்ளு தான் கிடைக்கும். C'était de l'alcool à base de noix de coco. அது ஒரு 4 போத்தில் போனா தான் ஏதாவது ஒன்று செய்யும். C'est après avoir bu 4 bouteilles de cet alcool qu'on peut faire quelque chose அப்ப avec notre 4 corps. போத்தில இறக்கினா வண்டி எப்படி ஆகும்? Après avoir bu 4 bouteilles, comment est-ce que le இப்ப corps peut courir? ஓடுறதுக்கு ஒரு உற்சாகப்பட்டு எல்லாம் வந்துட்டாங்க. Maintenant tout le monde est motivé pour courir. ஒரு 10 செகண்ட், ஒரு நிமிஷம் ஆகல, எல்லாம் அதுக்குள்ள அந்த சனத்துக்குள்ள போறாங்க. Ça fait même pas 10 secondes, 1 minute, mais tout le monde va courir. எல்லாம் உள்ள என்னடா ஓட முடியாது, நடக்கவே களைக்குது. Ils sont déjà fatigués rien que de இந்த marcher. எஸ்கலியரில ஏறி வரைக்குள்ளே யாராவது கை கொடுக்க வந்தா களைக்குது. Lorsqu'on monte déjà les escaliers de la salle, இப்ப on est fatigué, on est essoufflé. அங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஓட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? Et les gens courent alors qu'ils n'ont aucune expérience dans la course. தொடங்கினவங்க ஒரு 500 பேர் கிட்ட, முடிக்கிறவங்க 2 பேர் தான். Il y a environ 500 personnes qui commencent, mais seulement 2 personnes achèvent la course. அவங்களுக்கு கடைசி ரவுண்டுல அவங்க நடந்தே போகலாம், என்னடா ஒரு தடவை இல்ல. Au dernier tour du stade, ils peuvent même marcher parce qu'il y a personne d'autre pour நடந்து போயே பரிசு பெறலாம். என்னடா வந்தவங்க எல்லாம் ஓடி விட்டுட்டாங்க. Ils peuvent même marcher pour remporter le prix parce que les autres avaient déjà abandonné. Mes chers enfants de Dieu, பரிசுத்த பவுல் இந்த ஓட்ட போட்டியை வச்சு தான் ஆன்மீக ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். Paul utilise cette compétition sportive pour parler de la vie பவுல் spirituelle. மாத்திரமல்ல, ஆண்டவரும் தான் சில இந்த உலகத்துல அன்றாட வாழ்க்கையில எங்கட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை உதாரணமாக எடுத்து வைத்து தான் ஆன்மீக காரியங்களை கற்றுக் Pas கொடுக்கிறது. seulement Paul, mais également le Seigneur utilise les choses de ce monde pour utiliser en tant que comparaison dans la vie spirituelle. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? Que dit Saint Paul? பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். Tout le monde court dans le stade. ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவான். Mais seulement un seul remporte le prix. இத சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், Après avoir dit cela, il நீங்களும் dit, அப்படித்தான் vous ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். aussi c'est ainsi que vous courez. நீங்களும் அப்படித்தான் செய்து C'est கொண்டிருக்கிறீர்கள். ainsi que vous courez. ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, Mais n'oubliez pas une chose. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. Courez de manière à le அப்போ எங்களுடைய remporter. ஓட்டத்தில கொஞ்சம் அத்தோசியம் இருக்க வேண்டும். Donc nous devons faire attention à notre course. எங்களுடைய ஓட்டத்தில கவனம் இருக்க Nous வேண்டும். devons avoir de l'intention dans notre எத்தனை பேர் course. ஆமென் சொல்றீங்க?
Combien de personnes nous amènent? எங்களுடைய இந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஒரு கவனம் இருக்க Nous வேண்டும். devons faire attention à notre vie spirituelle. நாங்க சும்மா ஓடல. Nous ne devons pas courir சும்மா simplement. பிரயாசப்படல. Nous ne devons pas faire des efforts எங்களுக்கு simplement. பலன் உண்டு. Nous avons un prix. சத்தமா எங்களுக்கு பலன் உண்டு. Nous avons une récompense. நானும் நீங்களும் எதுக்கும் சும்மா செய்யல. Nous ne devons rien faire வேலை inutilement. மினக்கட்டவர்களாக வேலை வேண்டும் இல்லை என்றதுக்காக செய்யல. Nous ne devons pas tous faire des choses parce que nous n'avons rien d'autre எங்களுடைய à faire. செய்கைகள் எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. Toute œuvre a une récompense. நாங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளுவோம். Nous allons recevoir quelque chose. ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் Nous பெற்றுக்கொள்ளுவோம். allons recevoir de Dieu une chose. எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுதல் என்று ஒன்று உண்டு. Il y a un prix que nous devons Sattama remporter amen. dans notre vie. எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுதல் என்று உண்டு. Il y a un prix à recevoir dans notre vie. இந்த காலை வேளையில இவ்வளவு குளிர் மழை என்று பார்க்காம நீங்க இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்களே. En cette matinée, vous n'avez pas vu le froid, la pluie. இது எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். L'Éternel voit cela. நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் வீணண்டு? Est-ce que vous pensez que tout cela est இது vain? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று Vous நினைக்கிறீங்களா? pensez que cela ne sert à rien? ஒரு நாளும் இல்ல பிரியமானவர்களே. Non, pas une seule fois, mes chers கர்த்தருடைய enfants. கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாய் Parce que இருக்கு. les yeux de l'Éternel se portent sur le அவர் juste. ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கிறவர். Parce qu'il va compter chaque chose, இப்படி chaque சொல்லுகிறேன், effort. பலன் கொடுக்கிறவர். Il va donner une நன்மை récompense à chaque செய்கிறவர். effort. Il fait du bien. என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. La Bible de mon Seigneur 2 dit, தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது dans வசனம், 2 Timothée chapitre 2 verset 6, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். celui qui fait des efforts pour semer doit recevoir premièrement la récolte. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய Il faut வேண்டும். que le laboureur travaille avant de recueillir les fruits. இந்த உலகத்தில நாம் பிரயாசப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு. Parce qu'il y a des fruits, une récompense pour chaque effort dans notre நாளை vie. காலையில நீங்கள் உங்களுடைய பத்ரோனுக்கு கீழே போய் வேலை செய்ய போறீங்க. Demain matin, vous allez vous lever et travailler sous votre சும்மாவா patron. வேலை செய்ய Est-ce போறீங்க? que vous allez travailler en vain? மாதம் முடிய அந்த பத்ரோன் நீதியான கணக்கை உங்களுக்கு கொடுப்பான். Non, parce qu'à la fin du mois, il vous donne un salaire raisonnable. நாம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஓடுகிறோம். Nous courons vers le Seigneur. நாங்க சும்மா ஓடல என்று சொல்லுகிறேன். Moi, je dis que nous ne courons pas en vain. எங்களுடைய பிரயாசங்கள் விருது என்று நான் சொல்லல. Nos efforts ne sont pas inutiles. எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது, தேவன் எங்களுக்கு கொடுப்பார். Tout est auprès de Dieu, l'Éternel va nous le நாம் redonner. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட Nous வேண்டும். devons courir de façon à remporter le என் prix. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. La Bible de mon Seigneur 2 dit, தீமோத்தேயு 4வது அதிகாரம் dans 2 Timothée chapitre 7 4, 8வது வசனத்திலே இருக்கிறது. verset 7, 8, நல்ல போராட்டத்தை போராடினேன், j'ai combattu le bon ஓட்டத்தை combat, முடித்தேன், j'ai achevé la இது course. முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Désormais la couronne de justice m'est பவுல் réservée. இந்த பூமியில எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடினார், Paul a tellement souffert et a couru dans sa தன்னுடைய vie. ஊழியத்தை கஷ்டப்பட்டு நடத்தினார். Avec effort, il a fait son ministère. தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற பொழுது என்ன Et சொல்லுகிறார்? lorsqu'il achève sa course, qu'est-ce qu'il ஆண்டவர் dit? நீதியின் கிரீடத்தை எனக்கு தருகிறார். La couronne de justice, l'Éternel நீதியின் me la கிரீடம் எனக்கு donne. வைக்கப்பட்டிருக்கிறது. Une couronne de justice m'est எனக்கு réservée. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, நாம் ஆண்டவருக்காக படுகிற பிரயாசங்களில எங்களுக்கு பங்கை தேவன் தருகிறார். l'Éternel va nous donner une récompense pour tous les efforts que nous faisons auprès de பலனை l'Éternel. தேவன் தருகிறார். L'Éternel nous donne une நீங்கள் récompense. ஒருவரும் ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் கூட சந்தேகப்படக்கூடாது. Vous ne devez pas douter une seule seconde. 100% நீங்க சந்தோஷமாய் இருக்க À வேண்டும். 100%, vous devez être heureux. நான் ஏதோ ஒன்றை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுவேன். Je vais recevoir quelque chose de Dieu. இப்படி என்னால சொல்ல முடியும். Moi, je peux vous le dire. இந்த பூமியிலேயும் பெற்றுக்கொள்ள முடியும். Dans ce monde également, vous pouvez இனி recevoir. வரப்போகிற நித்திய வாழ்விலும் பெற்றுக்கொள்ள Mais முடியும். également dans la vie éternelle எத்தனை à பேர் ஆமென் venir. சொல்றீங்க? Combien de personnes disent Amen? அல்லேலூயா. Alléluia. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, ருத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து dans பாருங்கள். Ruth chapitre 2 verset 12, அங்கே போவாஸ் என்ன சொல்லுகிறார்? que dit Boaz? ருத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார், Que dit Boaz à உன் Ruth? செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு Que கட்டளையிடுவார். l'Éternel te rende ce que tu as fait. கர்த்தர் உனக்கு தருவார். Que l'Éternel te rende. அவர் ஒரு நாளும் தராமல் போக மாட்டார். Ce n'est pas un Dieu qui ne உன் rendra pas. செய்கைக்கு பலன் உண்டு. Parce qu'il y a une நீ récompense à அதை tes efforts. தேவனிடத்தில் Tu le பெற்றுக்கொள்ளுவாய். recevras de Dieu. இஸ்ரவேலின் செட்டையின் நிழலிலே வந்த உனக்கு அவரால் மிகுந்த நன்மை உண்டாயிருக்கும். Toi qui es venu te réfugier sous les ailes
du Très-Haut, l'Éternel te donnera des fruits. ஒருவரையும் தேவன் ஏமாற்ற மாட்டார். L'Éternel ne trompe personne. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? யாரையும் அவர் ஏமாற்ற Il மாட்டார். ne trompe personne. நான் உங்களை நம்பி சொல்லல, Je n'ai pas confiance en உங்களை vous. ஆறுதல் படுத்தவும் Ce சொல்லல. n'est pas pour vous consoler நான் que je என் vous dis cela. ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டதும் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறதையும் சொல்லுகிறேன். Ce que je கரங்களை connais தட்டி de Dieu et ce que j'ai அல்லேலூயா. appris de இதுதான் Dieu, என்னுடைய je அறிவு. vous le dis. C'est cela எனக்கு ma அவரை connaissance. குறித்த அறிவு இதுதான். C'est cela ma connaissance sur Dieu. அவர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். Parce qu'il ne rend pas dans la confusion ses அப்போ எங்கட enfants. வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் Nous இருக்கிறோம். devons être des personnes qui reçoivent dans ரெண்டு sa vie, யோவான் dans leur vie. முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 Jean chapitre 1 verset 8. ரெண்டு யோவான் முதலாவது அதிகாரம் 8வது வசனத்துல 2 Jean chapitre 1 verset 8. பரிசுத்த யோவான் என்ன சொல்லுகிறார்? Que dit Saint Jean? உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Prenez garde à vous-même afin que vous ne perdiez pas le fruit de votre travail, mais que vous receviez une pleine récompense. யோவான் அன்றைக்கு இருந்த தேவ பிள்ளைகளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். Jean motive les gens qui étaient auprès de lui. உங்கள் செய்கைக்கு பலன் உண்டு. Il y a une récompense à vos நீங்கள் efforts. பெற்றுக்கொள்வீர்கள். Vous allez recevoir. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து Hébreux பாருங்கள். 6:10 dit. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில Hébreux 6:10 dit. தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார். Que dit l'homme de Dieu? ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருவதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒரு பெரிய ஆமென் Dieu n'est சொல்லிருங்க. pas injuste pour oublier votre travail et l'amour que vous avez montré pour son nom, ayant rendu et rendant encore des services aux saints. அவர் ஒபிலியே பண்ணுவார் என்றால் அவர் அநீதி உள்ளவர். S'il l'aurait oublié, ça aurait été un Dieu injuste. அவர் ஒபிலியே பண்ண மாட்டார். Mais il n'oublie pas. அவர் மறக்க மாட்டார். Il n'oubliera pas. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நீதி உள்ளவர். Dans la vie de chacun, l'Éternel est un Dieu juste. அதனால தான் யாக்கோபுக்கு இப்படி எந்த பிரசங்கம் மாறுது என்னன்னு Je தெரியல. ne sais pas pourquoi ma prédication tourne. நான் ஏதோ கொண்டு வந்தேன், எங்கேயோ போய் கொண்டிருக்கிறேன். J'ai ramené un autre message, mais ma prédication vire. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எங்கேயாவது போங்க, ஆனா 8:40 9:45க்கு முடிச்சா சரி. Vous pouvez dévier si vous voulez, mais vous devez finir à 10h45. அது உங்களோட பிரச்சனை. ஆனா C'est votre எங்களுக்கு problème si டைமுக்கு vous முடிச்சா déviez. சரி. Mais pour nous, vous devez terminer à temps. கரோலின் சொல்றா. C'est ce que Caroline dit. ஆமென். ரைட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu, உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. Dieu n'est pas un Dieu injuste pour oublier votre travail et votre amour. அவர் மறப்பாரானால் அநீதி உள்ளவர். S'il aurait oublié, ça aurait été un Dieu injuste. அதனால தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், C'est pourquoi l'Éternel dit à Jacob, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். jusqu'à que j'accomplisse ce que je t'ai dit, je ne te நீ délaisserai என்ன point. உறுதியா பிடிச்சுக்கோ, Agrippe-toi à moi நீ என்ன நம்பிக்கோ, et confiance en நீ moi. என்னுடைய வழியில சரியா நட, Conduis-toi correctement dans ta vie. நான் உனக்கு இதை செய்வேன் என்று அப்படி ஆண்டவர் சொல்லல. Ce n'est pas ainsi que l'Éternel a dit, je te ferai ceci ou cela அப்படி après. சொல்லி இருந்தா யாக்கோபுக்கு கொடுத்திருக்க வாய்ப்பில்லை. S'il il aurait dit, c'est எத்தனை parce que பேர் tu as ஆமென் fait cela சொல்றீங்க? que je te donnerai. யாக்கோபு பெற்றிருக்க வாய்ப்பில்லை. L'Éternel ne lui aurait pas donné et Jacob n'aurait pas ஆண்டவருக்கு reçu. தெரியும் யாக்கோபை. L'Éternel connaît Jacob. அதனால அவர் அவனை பற்றி சொல்லல, C'est pourquoi l'Éternel n'a pas parlé de நான் Jacob. உனக்கு சொன்னதை செய்வேன். Il a dit que moi je te நான் ferai உனக்கு ce que je சொன்னதை t'ai செய்ய dit மாட்டேன், கைவிட மாட்டேன். jusqu'à que j'accomplisse ce ஒரு que je t'ai கைதட்டு dit. கொடுத்து Je ne te கர்த்தரை délaisserai மகிமைப்படுத்துவோம். point. Acclamons le Seigneur, எனக்கு அன்பான glorifions son nom. கர்த்தருடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்துக்கென்று இரவும் பகலும் பிரயாசப்படுகிறதற்குரிய பலனை தேவன் நமக்கு தருவார். vous et moi, parce que nous travaillons nuit et jour pour l'Éternel, l'Éternel va nous donner une récompense selon nos efforts. நாம் பெற்றுக்கொள்ளுவோம். Nous allons recevoir. நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Nous pouvons recevoir. பைபிள் சொல்லுகிறது, La Bible dit, மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்க. Matthieu 25:34. மத்தேயு 25வது அதிகாரம் 35வது வசனம் 34. Matthieu 25:34. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? Que dit l'Éternel? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, Venez vous qui êtes bénis de mon உலக Père. தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசியுங்கள். Prenez possession du royaume qui vous a été préparé dès la fondation உங்களுக்கென்று du monde. வைத்திருக்கிற பங்குகளை அனுபவியுங்கள். Profitez de la part qui vous est அவர்கள் réservée. பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். Ils ont commencé à recevoir. எனக்கு அன்பான கர்த்தருடைய Mes பிள்ளைகளே, chers enfants de Dieu, இந்த காலை வேளையில உங்களுக்கு en சொல்லுகிறேன், cette matinée, je vous dis, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், vous et moi, nous allons நீங்களும் நானும் recevoir. பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். Nous sommes destinés à recevoir.
recevoir. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட Nous வேண்டியவர்கள். devons courir de façon à remporter. ரைட் அல்லேலூயா. Alléluia. பரிசுத்த பேதுரு என்ன சொல்லுகிறார்? Quoi dit Saint Pierre? மத்தேயு எழுதின சுவிசேஷம் Évangile selon Matthieu. 19வது அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிச்சா Chapitre 19 verset 27. பேதுரு என்ன சொல்லுகிறார்? Que dit இதோ Pierre? எல்லாவற்றையும் விட்டு நாங்க உம்மை பின்பற்றி வர்றோமே, Voici nous avons tout délaissé, nous t'avons suivi. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Qu'est-ce que nous recevrons? இயேசு என்ன சொன்னார்? Que dit Jésus? இம்மையிலும் மறுமையிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். L'Éternel ஒரு கைதட்டு lui கொடுத்து répondit que je vous bénirai maintenant et dans le futur. இயேசுவை பின்பற்றுதலின் வாழ்க்கை பேதுருவுக்கு வீணானது அல்ல. La vie où il a tout laissé pour suivre Jésus-Christ n'est pas en vain. பேதுருவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு வீணான ஒரு பின்பற்றுதல் அல்ல. Non seulement pour Pierre, mais le fait de சத்தமா ஒரு suivre ஆமென் Jésus n'est சொல்லிட pas en vain pour vous et அவை pour moi qui écoutons la எல்லாவற்றுக்கும் parole. ஆசீர்வாதம் உண்டு. Il y a une bénédiction pour அது toutes choses. இம்மையிலும் இருக்கும் மறுமையிலும் இருக்கும். Ça peut être dans le présent mais aussi dans le futur. பெற்றுக்கொள்ளுவோம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. De façon à le recevoir, courons de façon à le recevoir. இன்றைக்கு பிசாசுக்கு இருக்கிற அறிவு கூட பரிசுத்தவான்களுக்கு இல்ல. Certains saints n'ont même pas l'intelligence de Satan. பிசாசுக்கு என்ன அறிவு இருக்கு? Quelle intelligence a-t-il? அங்கே யோபு முதலாவது அதிகாரத்திலே வாசிச்சு பாருங்க. பிசாசு போய் ஆண்டவர்ட்ட சொல்லுகிறான், Si vous regardez Job chapitre 1, Satan s'adresse à Dieu et யோபு dit: விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான்? Est-ce qu'il te sert sans raison? நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கவில்லையோ? Ne l'as-tu pas protégé lui, sa maison et tout ce qui lui appartient? அவனுடைய சம்பத்து பூமியில பெருகிட்டுதே. Et sa bénédiction s'est accrue sur la terre. அப்ப பிசாசுக்கு ஒரு அறிவு இருக்குது. Donc Satan a une intelligence. கடவுளை தேடுகிறவர்கள், கடவுளுக்கு பயந்தவர்களை சுற்றி கடவுள் வேலி அடைத்து அவர்களை ஆசீர்வதித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிரப்பி விடுகிறார். ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து. Pour ceux qui veulent servir l'Éternel, l'Éternel a protégé ceux qui cherchent l'Éternel et இது ceux qui lui பிசாசுடைய appartiennent. அறிவு பிரியமானவர்களே. C'est l'intelligence de Satan. அதனால தான் பிசாசு என்ன C'est செய்றான்டா, pourquoi que fait Satan? நாங்க பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்வான். Des ruses pour nous empêcher de recevoir ce que Dieu a prévu. நாங்க சில நேரத்துல பெத்தா இருந்தமண்டா Si parfois nous sommes un peu bêtes, மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஆமே, je suis désolée du terme. கொஞ்சம் எப்படி சொல்றது, ஆமே, கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தமண்டா Si nous ne sommes pas attentifs à certains நாங்க moments, பெற்றுக்கொள்ளுறதை இழந்து விடுவோம். si nous sommes inattentionnés, nous allons perdre ce que nous allons prévu de recevoir. என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்து வருது. J'ai une expérience qui s'est produite dans ma vie. நான் நினைக்கிறேன் 98 99வது ஆண்டாக இருக்க Je pense வேண்டும். que c'est en 98 ou நான் அப்ப 99. வேலை செய்கிறேன். 2 பேர் தான் கிச்சன்ல வேலை. À l'époque, je travaillais, il y avait seulement 2 personnes qui travaillaient en அவர் செஃப், cuisine. நான் மற்ற அவருக்கு உதவியா Le இருப்பேன். chef de cuisine et son... மற்ற எல்லா son accompagnant. கணக்கு வழக்கு, Et moi, je fais tout le கூட்டல் reste. கழித்தல் பெருக்கல் எல்லாம் சொல்லுங்களேன். Je suis son பக்கத்துல commis. கைய கொடுத்து சொல்லுங்க. Je suis son commis de cuisine et je fais tout le reste du travail. கௌரவமா சொல்லுவோமே, மாஸ்டர் வேலை, C'est le கணக்கு travail du வாத்தியார், maître. கணக்கு வாத்தியார். Dites-le ஓகே, fièrement, c'est le travail du maître. கணக்கு போடுற கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் என்ன. Tout ce qu'on fait, les calculs, la vaisselle, etc. இப்ப எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. நாங்களும் அதான் பாஸ்ட். Je pense que vous comprenez நாங்களும் tous. அதான். Moi aussi, c'est ce travail que je fais, சரி, pasteur. கர்த்தர் நல்லவர். L'Éternel est ஓகே, bon. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. Maintenant, le திடீர்னு travail est en train de se faire. அங்க சர்வீஸ் வந்து 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் சர்வீஸ், Le மத்தியான service, c'est சர்வீஸ். de midi à 14 heures. கடகடண்டு ஜனங்கள் வருவாங்க, அள்ளி போடுவாங்க, ஓடிடுவாங்க வேலைக்கு. Parce que les gens viennent très précipitamment, ils mangent vite et repartent précipitamment. அது ஒரு மீன் ரெஸ்டாரண்ட். C'est un restaurant de poissons. பத்தோ ப்ளூ, அதுக்கு தான் பேர் கடை அந்த Ce restaurant ரெஸ்டாரண்ட். s'appelait Bateau Bleu. நீல கப்பல். Le Bateau Bleu. ரைட். இப்போ சாப்பாடு, மீன் சாப்பாடு தான் போட்டது. அன்றைக்கு பார்த்தா சனம் வருது இடம் இல்லாம போலியில நிக்குது. C'est un repas où il y avait beaucoup. C'est un jour il y avait beaucoup de monde, beaucoup de foule, il y avait même pas de place. நாங்களும் வேலை செஞ்சு பார்க்கிறோம். கொமாந்து வந்து அப்படி நிரம்புது, ஒரே நிறைஞ்சு போச்சு சனம். Et nous continuons à travailler. Les commandes, elles étaient vraiment accrues. முடியல. J'en pouvais plus. பத்ரோனை பார்த்தா அவர் அந்த ஊத்து மாதத்தில சொலை மாதிரி சிரிச்சு அவர் சந்தோஷமா Si இருக்கிறார். vous regardez le patron, il a un grand sourire comme si c'était l'affluence du mois d'août. எங்களுக்குண்டா கடுப்பு, அதிலும் செஃப்பை விட எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டேன். Comparé au chef de cuisine, moi j'étais encore plus énervé. நான் கோபப்பட்டதை, நான் கடுப்பாயினதை செஃப் பார்த்துட்டான். Et le chef m'a vu que j'étais énervé. உடனே Je me suis fâché. அவன் உடனே யாக்கோப் கீழே வா, அண்டர் கிரவுண்டுக்கு வாண்டே நான் இழுத்துட்டு Il போனான். m'a dit Jacob, viens au sous-sol, je dois te parler. இழுத்துட்டு போயிட்டு அப்படி இப்படி ஒரு பிடி பிடிச்சான்.
Il m'a attrapé un peu comme ça. பிடிச்சிட்டு சொன்னா கம்மண்டு இருக்கணும். Tu dois te taire. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous கம்மண்டு comprenez? இருக்கணும். Tu dois te taire. இவன் என்னடா இது இப்படி இன்ஸ்பெக்டர் தரவாக்கி போவோமா நாங்கள்? Est-ce que nous on doit partir à l'inspection du travail? Est-ce que je dois porter plainte parce qu'il m'a attrapé le col? அவன் அப்படித்தான் பிடிச்சி எனக்கு சொன்னான். C'est ainsi qu'il m'a attrapé et m'a dit. நான் அதோட அமைதியாயிட்டேன். இனி பிள்ளைகளும் பிறக்க ஆரம்பிச்சிட்டார்கள். இனி வீடு வாசல் துறவு நான் தோட்டம் துறவு எல்லாத்தையும் நினைச்ச உடனே ஓகே அமைதியாகும். Moi je me suis tue parce que je me suis mariée, j'ai eu une maison, j'ai des enfants. ஓகே வேலை முடிஞ்சது. Le travail c'est fini. இப்போ நாங்க வெளியே வர போறோம். Maintenant nous allons quitter le பத்ரோன் ஒரு travail. பெரிய எம்பலப் கொண்டு வந்து தந்தார். Le patron me donne une grande enveloppe. அவ செஃப்க்கு ஒரு எம்பலப் எனக்கு ஒரு எம்பலப். Le chef a une enveloppe et moi une autre அது enveloppe. சம்பளம் இல்ல. Ce n'était pas le salaire. அன்னைக்கு எக்ஸ்ட்ராவா நமக்கு பட்ட கஷ்டத்துக்கு அவர் ஒரு சந்தோஷம் பெரிய அமௌண்ட கொண்டு வந்து தந்தார். Parce que nous avons travaillé plus dur ce jour-là précisément, il nous a donné une prime en plus au-delà du salaire. ஆனா அந்த செஃப்க்கு தெரியும் ஆனா எனக்கு தெரியாது. Le chef le sait mais moi je ne savais pas. ஒருவேளை அவன் என்ன விட்டிருந்தாண்டா நான் டென்ஷன் ஆகி வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பேன். Si jamais le chef m'avait laissé m'énerver, m'emporter, j'aurais pu perdre la bénédiction qui devait revenir. நிறைய பேர் நாங்க இப்படித்தான் எங்கட அவசரங்களினால சில நன்மைகளை இழந்து விடுகிறோம். Beaucoup de personnes aujourd'hui à cause de notre précipitation nous laissons tomber les bénédictions qui devaient venir. ஒரு பழமொழி சொல்லுவார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார். Il y a un dicton qui se dit dans notre pays, ceux qui sont patients peuvent même régner sur le pays. எத்தனை பேருக்கு இந்த பழமொழி தெரியும்? Combien de personnes connaissent ce dicton? பொறுத்தார் பூமி ஆழ்வார். Ceux qui sont patients peuvent régner sur le pays. பூமியே அவங்கட கைக்கு வந்துரும். பூமியை ஆளுவார்கள். Ceux qui sont patients peuvent même régner sur le pays. ஆனா எங்களுக்கு தான் அது இல்லையே. Mais nous ne sommes pas patients. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. Adressez-vous à la personne. பழமொழி நல்லா தான் இருக்கு. C'est vrai que le dicton est beau. ஆனா எங்களுக்கு தான் அந்த பொறுமை இல்லையே. Nous n'avons pas cette patience. நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். Mais nous devons recevoir. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? பைபிள் சொல்லுகிறது. La Bible dit. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Voici je viens bientôt. நான் அவனவனுக்கு கொடுக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. Et la récompense qui est due à chacun et vient avec moi. இயேசு சொன்னா Jésus a dit. அவனவனுக்கு கொடுக்கிற பலன் என்னோட வருது. La récompense qui est due à chacun vient avec moi. நான் நீங்களும் எங்களுடைய பிரயாணத்திலே பெற்றுக்கொள்ளுவோம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். Nous aussi nous devons recevoir cette récompense dans notre voyage et courons de façon à remporter. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu. இந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே பாருங்க. 1 Corinthiens chapitre 9 verset 24. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். Vous savez pas que tous courent dans le stade. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். Mais un seul remporte le prix. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Chers enfants de Dieu. இந்த வசனத்தை நான் கொஞ்சம் உடைச்சு உங்களோட பேசுகிறேன். J'essaie de fractionner les versets et vous le dire. பவுல் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலே இருக்கிற பந்தய சாலையை உதாரணமாக வைத்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார். Paul utilise comme exemple le stade que l'on voit dans le monde actuel pour expliquer. நாங்க இந்த வசனத்தை வாசிச்ச உடனே சோர்ந்து போக கூடாது. Nous ne devons pas être découragés par les versets. மனதுக்குள்ள கவலைப்பட கூடாது. Nous ne devons pas être attristés en nous-mêmes. தைரியத்தை இழக்க கூடாது. Nous ne devons pas perdre notre courage. பவுல் இங்கே சொல்லுகிறார், Que dit Paul? பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். Tout le monde court dans le stade. ஒருவனுக்கு தான் கிரீடம் கிடைக்கும். Mais un seul remporte le prix. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த வசனத்தை வாசிக்கக்குள்ள எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதைரியம் கிடைக்கும் வரும். Nous perdons le courage un peu lorsque nous lisons ce verset. தைரியம் வராது, அதரியம் தான் வரும். Nous perdons le courage lorsque nous lisons ce verset. ஏனென்று சொன்னா, pourquoi? எல்லாருக்குள்ளேயும் ஓடி நான் எப்படி ஜெயிக்க முடியும்? Comment est-ce que moi je peux remporter le prix en courant avec tout le monde? நான் கேள்விப்பட்டேன் நம்முடைய பிள்ளைகள் இங்க படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவார்கள். Il y a les enfants qui étudient qui me disent. நானும் ஜெபித்திருக்கிறேன். Moi aussi j'ai prié. என்ன சொல்லுவார்கள்? பெரிய படிப்பு படிக்கிறவர்களுக்கு 1200 பேருக்குள்ள இத்தனை பேரை தானாம் செலக்ட் பண்ணுவாங்க. Lorsqu'ils font des études supérieures, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? உங்களோட பிள்ளைகள் படிக்கக்குள்ள seulement à ce petit montant d'étudiants. 1200 பேருக்குள்ள இத்தனை பேரை செலக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு படிப்பு கிடைக்குமாம். Parmi 1800 personnes candidats, il y aura seulement tant de sélectionnés. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான
மக்கள் வருகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு ஒரு மனச்சோர்வு வரும். Plus il y a de participants, moins il y a de chances de remporter. C'est pourquoi on se décourage. நான் ஓடி ஜெயிக்கலாமா? Est-ce que moi je peux gagner avec parmi tant de personnes? போராடி நான் வெற்றி பெறலாமா? Est-ce que je peux combattre parmi tant de personnes et remporter le prix? மனச்சோர்வு எங்களுக்கு வரும். Il y a un découragement en nous. பரிசுத்த பவுல் இந்த உலகத்திலே உள்ள ஒரு ஓட்டத்தை வச்சு தான் ஆவிக்குரிய ஓட்டத்தை சொல்லுகிறார். Paul utilise la course de ce monde pour comparer la course spirituelle. அவருக்கு வேற வழி இல்ல. Parce qu'il n'a pas d'autre choix. ஏனென்றா எங்களுக்கு கற்றுக் கொடுக்க அப்படித்தான் கற்றுக் கொடுக்க முடியும். C'est ainsi qu'il doit nous enseigner. இயேசுவும் அப்படித்தான் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். Jésus aussi c'est comme ça qu'il a enseigné beaucoup de choses. அப்போ நாம் அந்த வசனத்தை இப்படி தான் புரிஞ்சு கொள்ளணும். C'est comme ça que nous devons comprendre ce verset. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். Beaucoup courent dans la course. பந்தயத்தை ஒருவன் தான் பந்தய பொருளை ஒருவன் தான் பெற்றுக்கொள்வான் என்பது இந்த உலகத்து சட்டம், உலகத்து நியதி. Selon la loi de ce monde, un seul remporte le prix. ஆனா பரலோக சட்டமும் பரலோக நீதியும் என்னண்டா, mais selon la loi du ciel et la justice du ciel, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். tous ceux qui courent எத்தனை dans பேர் les புரிஞ்சுக்கொள்றீங்க? peuvent remporter le prix. ஆமென், அல்லேலூயா. எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். Tout le monde peut remporter le prix. ஆகவே நீ சோர்ந்து போக கூடாது. C'est pourquoi tu dois pas te décourager. ஒருவேளை உங்களை விட சம்பத்தி ஸ்பீடா ஓடலாம். Peut-être que frère Sambet court plus vite que toi. ஒருவேளை உங்களை விட வசீகரன் நல்ல வாலிப படியன் தானே நல்லா ஓடலாம். Frère Vasigaran peut-être qu'il est jeune et qu'il court plus vite. நீங்க 55 வயசு ஓடி 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 களைச்சு போகலாம். Peut-être que vous êtes fatigué de courir, vous qui avez 55 ans. நீங்க நினைக்க கூடாது என்ன விட வசீகரன் ஸ்பீடா ஓடுறான், என்ன விட வசீகரன் அதிகமா ஊழியம் செய்கிறான், என்ன விட வசீகரன் நல்லா பாடுறான், நல்லா பிரயாசப்படுறான், அதனால அவன் தான் எடுத்துருவானோ எனக்கு கிடைக்காதோ அப்படி எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. Vous ne pas penser dans votre tête que lui il est plus jeune que moi, il court plus que moi, il fait plus de ministère que moi, peut-être que c'est lui qui va remporter le prix. Non. உலகத்து நீதி உலகத்து நியாயம் என்னண்டா முன்னுக்கு வரவனுக்கு தான் கிடைக்கும். La loi de ce monde, la justice de ce monde, celui qui arrive premier, c'est lui qui remporte ஆனா le prix. பரலோக நீதி பரலோக நியாயம் முன்னுக்கோ பின்னுக்கோ எல்லாருக்குமே ஓடுகிறவனுக்கு கிடைக்கும். Mais dans la loi de Dieu, கரங்களை dans la தட்டி justice de Dieu, qu'il soit premier ou dernier, tous ceux qui courront le நீங்க prix. எந்த வித்தசிலே ஓடினாலும் பரவாயில்லை, ஓடுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Peu importe la vitesse à laquelle vous courez, vous courez juste et vous allez recevoir le prix. ஆகவே மற்றவர்களை பார்த்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணி நிறைய பேராச்சே எப்படி நான் எனக்கு அப்படி எல்லாம் நீங்க கம்பேர் பண்ண கூடாது. Vous ne devez pas vous dire il y a beaucoup trop de participants, comment est-ce que je vais remporter le prix? கர்த்தருக்காக ஓடுறோம். Nous courons pour Dieu. நிச்சயமா கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். Certainement l'Éternel va nous donner. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? ஆண்டவருடைய வேதம் இப்படி சொல்லுது. La Bible de mon Seigneur dit ainsi. என்னோட திருப்புங்க 2 தீமோத்தேயுவின் புத்தகம். Tournez avec moi 2 Timothée. 4வது அதிகாரம் Chapitre 4. 7வது 8வது வசனம். 7 8. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை J'ai போராடினேன், combattu le bon combat. ஓட்டத்தை முடித்தேன், J'ai achevé la course. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். J'ai gardé la foi. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. Désormais la couronne de justice m'est réservée à இப்ப moi. பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். Paul parle de son நான் நல்லா expérience. ஓடிட்டேன், J'ai bien couru. இந்த ஓட்டத்தை நான் முடிக்கிறேன், Je vais achever la course. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. Désormais la couronne de justice m'est தன்னை குறிச்சு réservée. சொல்லிட்டு Il parle de lui-même. இப்ப பின்னுக்கு எல்லாரையும் பார்க்கிறார். Et il s'adresse aux autres derrière தன்னோட lui. ஓடின மற்ற எல்லாரையும் பார்க்கிறார். Il s'adresse aux autres qui courent avec எனக்கு lui. அவங்கள பார்த்து சொல்லுகிறார், Il s'adresse à eux et dit எனக்கு மாத்திரம் இல்ல, non seulement pour moi, சொல்லுங்க, எனக்கு மாத்திரம் இல்ல, non seulement à moi, அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு காத்திருக்கிற யாவருக்கும் அதை கர்த்தர் தருவார். mais ஒரு encore à கை tous தட்டு ceux கொடுத்து qui auront aimé son praise the avènement. Lord. Acclamons le Seigneur, glorifions son nom. அங்கே பைபிள் சொல்லுகிறது எனக்கு மாத்திரம் அல்ல, Non seulement à moi, எனக்கு மாத்திரம் அல்ல, non seulement à moi, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை கொடுப்பார். mais encore à tous ceux qui auront aimé son avènement. நான் இந்த காலை வேளையில En விசுவாசிக்கிறேன், cette matinée, j'ai நீங்க foi. எல்லாரும் ஓடுகிறீர்கள், Vous courez tous. நீங்கள் எல்லாரும் Vous பிரயாசப்படுகிறீர்கள், faites tous des efforts. நீங்க எல்லாரும் அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து Vous கொண்டிருக்கிறீர்கள். attendez tous son avènement. நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வீர்கள். Vous allez tous பரிசுத்த recevoir. பவுல் அப்படித்தான் C'est சொல்லுகிறார். ainsi que Saint Paul
dit. ஆகவே சில உவமைகள் சில காரியங்களை ஊழியர்கள் வசனம் எங்களுக்கு இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணி தான் பேசும். C'est pourquoi les serviteurs de Dieu utilisent les choses du monde pour nous expliquer certains versets. உலகத்திலே சம்பவிக்கிறது போல எங்களுக்கு சம்பவிக்காது. Mais cela ne va pas se produire comme ça se produit dans le monde. மறுபடியும் 1 கொரிந்தியர் 9:24 Dans 1 Corinthiens chapitre 9 verset 24. பவுல் சொல்லுகிற பந்தயசாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. Tout le monde court dans le stade. ஆனா ஒருவனே பந்தயத்தை பெறுவான். Mais un seul remporte le prix. ஆனா அந்த வசனத்தை இப்படி ஆவிக்குரிய பகுதியில நான் இன்றைக்கு காலை வேளையிலே சொல்லுகிறேன். Mais en cette matinée dans la vie spirituelle je vous dis ce verset. ஆன்மீக பந்தயசாலையிலே கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறவர்கள் எல்லாரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். Tous ceux qui courent dans le stade spirituel pour Dieu, toutes ces personnes remportent le prix. பவுல் உலக நீதியை உலக காரியத்தை வச்சு சொல்லுகிறார். Paul utilise le stade du monde pour parler. நான் ஆவிக்குரிய பகுதியிலே சொல்லுகிறேன். Moi je vous dis dans la vie spirituelle. கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள் அது யாராய் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்வார்கள். Tous ceux qui vivent pour Christ, qui que ce soit cette personne, peuvent remporter le prix. ஒருவனுக்கென்று ஆண்டவர் இல்ல, 9 பேர் ஓடினாலும் 9 பேருக்கும் ஆண்டவர் கிரீடத்தை கொடுப்பார். 9 personnes recevront la couronne. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக கூடாது. C'est pourquoi ne vous découragez pas. இரண்டாவது இந்த வசனத்தை நாங்க பார்த்தா, Deuxièmement nous pouvons voir ce verset. மன்னிச்சுக்கொள்ளுங்க, இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனத்தை ஆதாரமாக சொல்லுகிறேன். Il y a encore un autre verset de référence à ce வெளிப்படுத்தின verset. விசேஷம் Apocalypse 7வது அதிகாரம் chapitre 7 9வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் Apocalypse 7வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது Après cela je regardais. இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும். Et voici il y avait une grande foule que personne ne pouvait compter, de toute nation, de toute tribu, de tout peuple. ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். Et de toute langue ils se tenaient devant le trône et devant l'agneau, revêtus de robes blanches et de palmes dans leurs mains. இந்த 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து நீங்க வாசிச்சீங்கடா, Si vous regardez le chapitre 7 à partir du verset 1, அங்கே குறிப்பிட்ட மனிதர்கள் குறிப்பிட்ட கோத்திரங்களிலே இருந்து வருவார்கள் என்று சொல்லி, il est précisé un certain nombre de tribus, un certain nombre de personnes. அதாவது யூதா கோத்திரத்திலே இருந்து பெஞ்சமின் கோத்திரம் வரைக்கும் 12000 12 144 1,44,000 பேர் அங்கே வருவார்கள் என்று ஜூதர்களை குறித்து சொன்னது. De la tribu de Benjamin jusqu'à la tribu de Juda, 12 000 dans chaque tribu, ça fait 144 000 en tout. சொல்லிட்டு அங்கே 9வது வசனத்திலே இருக்கிறது, Dans le verset 9 il est écrit, அந்த கூட்டத்துக்குள்ள இன்னொரு கூட்டத்தை நான் பார்த்தேன். parmi ce peuple il y a un autre peuple. அந்த கூட்டம் இஸ்ரவேல் வம்சத்திலே இருந்து வந்த கூட்டம். Ces 144 000 étaient juifs et maintenant eux, பிதாவின் நாமம் தரிக்கப்பட்ட கூட்டம். c'était eux, ils avaient revêtu le nom அந்த de Dieu. கூட்டத்துக்கு தொகை இருக்கிறது. Ce peuple-ci avait யூதா un nombre. கோத்திரத்திலே ஒவ்வொரு கோத்திரங்களிலும் 12000 அங்கே தொகை இருக்கு, வரையறை இருக்கு. De chaque tribu d'Israël il y avait 12 000 une certaine quantité. 12,144,000 பேர். Et en tout ça faisait 144 000 personnes. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. Il y avait une certaine quantité. அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. Il y avait un certain nombre. நான் இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு கூட்ட ஜனம் நிக்குது. அந்த ஜனத்தை யாராலும் எண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? J'ai vu cette quantité de peuple juif. சத்தமா ஒரு ஆமென். Lorsque je me suis retourné, j'ai vu un autre peuple, il n'y en pouvait pas les compter. அந்த ஜனத்துக்கு ஜோவான் வச்ச பேர் திரள் கூட்டம். Une grande foule a nommé Jean ce எத்தனை peuple. பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent அப்போ amen? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 சேர்ந்து விடுகிறார்கள். Peu importe le nombre de personnes qui courent, la அப்போ façon நீங்க dont ils சோர்ந்து courent, போக கூடாது. ils viennent tous parmi les victorieux. அப்போ நீங்க சோர்ந்து போக கூடாது. Alors vous ne devez pas vous அப்போ décourager. நீங்க மற்றவர்களோட கம்பேர் பண்ண Donc vous ne கூடாது. devez pas vous comparer aux autres. பைபிள் சொல்லுது, La Bible dit, அவனவனுக்கு அளந்த அளவு விசுவாச அளவின் படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா எண்ண கடவோம். selon la mesure de foi de chacun, vous devez les considérer chaque personne. ஒரு பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஃளைட்லயே சுத்தி திரிவார். Un pasteur il prend toujours l'avion pour se கிறிஸ்தியை பார்த்தா déplacer. எப்பவும் பெத்தேலுக்குள்ளேயே கிடப்பார். Si vous regardez pasteur Christy, il est toujours à அப்ப Bethel. கிறிஸ்தி நினைக்க கூடாது, ஓ அவர் ஓடி ஓடி அங்க எல்லாம் ஊழியம் செய்கிறார், நான் பெத்தேலுக்குள்ளேயே கிடக்கிறேன், அதனால எனக்கு ஆண்டவர். நோ, எனக்கு தேவன் இதை தந்தார். Pasteur Christy, il doit pas penser, lui il court partout ailleurs, il se déplace partout. எனக்கு நியமிச்ச ஓட்டத்துல நான் ஓடுறேன் பொறுமையாய். Chacun doit
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஓட்டத்துல சரியா ஓடிட்டா எனக்கு நீதியின் கிரீடம். Dans ma course, je dois courir correctement. Si je cours correctement, j'ai la couronne de justice. அங்க போயிட்டு யாரும் சொல்ல முடியாது நான் அவரை விட நான் அதிகமா செஞ்சேன், இவரை விட நான் அதிகமா செஞ்சேன், அங்க ஒன்றும் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. Personne ne peut dire au Seigneur, moi j'ai fait plus que lui, plus qu'elle, j'ai fait plus ceci. கர்த்தர் அளந்த அளவின்படியே, Selon la mesure que Dieu a கர்த்தர் mesurée, கொடுத்ததன்படியே selon ce que Dieu a donné. நாம் பொறுமையோட ஓட கடவோம் என்று வேதம் La சொல்லுகிறது. Bible dit que nous devons courir avec patience. நாம் ஓடுகிற பொழுது Lorsque nous பெற்றுக்கொள்ளுவோம். courons, nous allons recevoir. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent ஆகவே Amen? பெத்தேல் சேர்ச்சி பிள்ளைகளே, Chers enfants de Bethel, ஓடுங்கள். courez. கடந்த வருடங்கள் எல்லாம் ஓடி வந்தீர்கள், Vous avez couru toutes ces années. தொடர்ந்து ஓடுங்கள். Continuez à courir. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent Amen? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், Courez de façon à remporter le விட்டு prix. விடாதீங்க. Ne laissez pas. ரைட். இங்கே பரிசுத்த பவுல் இந்த ரோம் 1 கொரிந்தியர் 9:24 சொன்னாரே ஒரு வசனம். Dans 1 Corinthiens chapitre 9 verset 24, Paul dit, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், tout le monde court dans le stade. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொன்னாரே. Mais courez de manière à le remporter. a-t-il dit. அதனுடைய இரண்டாவது விளக்கம் என்ன? Quelle est la deuxième explication? அந்த இரண்டாவது விளக்கம் தான் மிக முக்கியமானது. C'est ce qui est le plus important, cette deuxième முதல்ல நான் explication. உங்களை எல்லா பகுதியிலையும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்திட்டேன். D'abord, je vous ai encouragé tous en vous disant que vous allez அங்கே tous பவுல் remporter. சொன்னதனுடைய இரண்டாவது பகுதி, இரண்டாவது அர்த்தம் என்னண்டா, Mais la deuxième explication de Paul, quelle est-elle? நீங்க 10ல 11 இருக்காதீங்க. Vous ne எங்கட devez pas ஊர்ல être சொல்லுவாங்க. un 11e sur les 10. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 10ல 11 சொல்லுவாங்க. Il y a un dicton, vous ne devez pas être un de trop, un 11e sur les 10. ஒரே குட்டையில ஊறின மட்டை என்று சொல்லுவாங்க. என்ன தெரியாது? என்ன பாத்தீங்களா? நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா. Regardez, j'ai gagné, elle n'a pas réussi à traduire. ஆமென். ஒரே குட்டையில ஊறின மட்டை என்று சொல்லுவார்கள். 10ல 11. Un 11e parmi les 10. பவுல் இந்த வசனத்தை சொன்னதனுடைய அர்த்தம் என்னடா, 10ல 11 மாதிரி ஓடாதீங்க. Vous ne devez pas courir comme si vous étiez le 11e parmi les 10 அவர் participants. என்னடா ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலா காட்டுறார். Parce que lui, il parle de chacun individuellement, நீ spécialement. ஓடுறாய், நீ பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வேண்டும். Toi, tu cours, tu dois recevoir, tu vas recevoir. ஏதோ 10 பேர் ஓடுறாண்டிட்டு நீயும் அதுக்குள்ள வந்து சொருக கூடாது. C'est pas parce que tu cours que toi aussi tu dois அதனாலதான் te greffer à eux. அதனாலதான் 26வது வசனத்திலே சொல்லுகிறார், நிச்சயம் இல்லாமல் ஓடேன், ஆகாயத்தை சிலம்பம் பண்ணுகிறவனாய் அடிக்க மாட்டேன். C'est pourquoi il est écrit dans le verset 26, moi donc je cours non pas comme à l'aventure, je frappe non pas comme battant de l'air. ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ண மாட்டேன். Je courrai pas en battant de l'air. அப்ப நிச்சயத்தோட ஓடணும். Donc vous devez courir avec une certitude. பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நம்பிக்கையோட ஓடணும். Avec la confiance de gagner. எத்தனை பேர் ஆமென் Combien de சொல்றீங்க? personnes disent amen? எத்தனை பேர் 10ஓட 11 ஓடுறேன்னு சொல்றீங்க? Combien de personnes disent qu'ils courent en tant que 11e parmi les 10 அந்த participants? மனநிலை கூட நம்முடைய சிந்தையில வரக்கூடாது. Même cette pensée doit pas venir dans notre tête. வந்துச்சுதான் Si cette pensée vient, நாமளாவே வேணுமென்று ட்ரெயினே பண்ணுவோம். nous-mêmes, nous allons traîner des pieds. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? அவையும் சபை கட்டிக்கினம், நானும் சபை கட்டுறேன். Moi aussi, je construis une église. Eux aussi construisent une அவையும் église. சேர்ச்சுக்கு வருகினம், நானும் சேர்ச்சுக்கு Eux வருகிறேன். aussi vont à l'église. Moi aussi, je vais à l'église. அவங்களும் ரெஸ்டாரண்ட் திறக்கறாங்க, நானும் திறக்கிறேன். Eux aussi ouvrent un restaurant. Moi aussi, j'ouvre un restaurant. ஆமென். அல்லேலூயா. அவங்களும் வீடு கட்டுறாங்க, நானும் வீடு கட்டுறேன். Eux aussi construisent une maison. Moi aussi, je construis une maison. அவங்களும் காதல் பண்றாங்க, நானும் காதல் பண்றேன். Eux aussi, ils நீ s'aiment. காதல் Moi பண்ணினா aussi, je ஸ்பெஷல். l'aime. ஆமென். ரைட். ஓகே. அவங்களும் கல்யாணம் முடிக்கறாங்க, நானும் கல்யாணம். Eux aussi se marient. Moi aussi, je veux me marier. அப்படி செய்யாதீங்க. Non, c'est pas par compétition qu'on நீங்க doit agir. செய்கிற ஒவ்வொன்றும் பெருமதியானதாய் முதல்ல நீங்க சிந்திக்கணும். D'abord, tout ce que vous faites சத்தமா. doit avoir de la valeur déjà pour vous. உங்களோட மைண்ட்ல முதலாவது நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், அவன் செய்யறான்றதுக்காக நான் செய்யல, நான் ஸ்பெஷல். Quoi que vous fassiez, vous ne devez pas vous dire je le fais parce que lui a fait un tel effet. Non, vous devez être spécial. இது என் வாழ்க்கை. C'est ma vie. இதில எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பெனிஃபிட் இருக்கு. J'ai un bénéfice dans ma vie ஏதோ pour cela. 10ல 11 நோ. Vous devez pas être un 11e parmi les 12. அவன் கல்யாணம் செய்றான், நானும் கல்யாணம் பண்றேன். Parce que lui se marie, moi aussi je vais me marier. இந்த நாட்டில இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. Ça c'est un grand problème dans ce pays. இலங்கை இந்தியாவிலே இப்ப வந்துட்டது பிரச்சனை. Aussi en Inde et au Sri Lanka ça commence à arriver. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பள்ளிக்கூடத்திலயா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? Tu n'as pas de petite amie? Ah bon? Ah bon? இல்லையா?
Non, tu n'as pas de அப்ப petit அவருக்கு ami. அவர் worry பண்ண ஆரம்பிச்சிருவார். Donc il commence à s'inquiéter. அவங்களுக்கு குப்பின் இருக்கிற கொப்பன் இருக்கிறவங்க அவையே ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துருவார். Ceux qui ont un petit ami, une petite amie, ils se comportent comme des héros. அப்ப அதுக்காகவே வேறொன்றை தேடுவார். Donc rien que pour ça, il va chercher une petite amie ou un petit ami. அப்ப எனக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக நோ அப்படி காதல் பண்ணக்கூடாது. Donc il va aimer une fille rien que pour avoir une petite amie. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? உங்களோட பிள்ளைக்கு கல்யாணம் இன்னும் நடக்கவே இல்லையா? Votre enfant ne s'est pas marié encore. இல்ல வயசாயிட்டுது. Oh, elle est âgée. அப்ப வயசாகுதுன்றதுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்கு கல்யாணம் நடக்குது என்றதுக்காகவோ நம்முடைய பிள்ளைக்கு நாம எங்கேயாவது இழுத்து பிடிச்சு கட்டி விட கூடாது. Donc nous ne devons pas marier nos enfants parce que tous les autres sont mariés, pas notre enfant, ou bien que notre enfant il commence à être âgé. அப்படி நாங்கள் எங்கேயாவது கொண்டு போய் அந்த கழுதியை கட்டின மாதிரி நாலு வழி சந்தையில கட்டினமா காலமெல்லாம் கண்ணீர் விட்ட வேண்டி வந்துவிடும். Tout comme l'âne a été attaché au bout d'une intersection de deux rues, nous ne devons pas attacher notre enfant à quelqu'un. அப்ப அதத்தான் பரிசுத்த பவுல் சொல்றார். C'est ce que Paul dit. எல்லாரும் செய்யறாங்கப்பா. Tout le monde fait. அப்படி நீ செய்யாத. C'est pas parce que tout le monde fait que tu dois faire. நீ ஸ்பெஷல், நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Toi tu es spécial, tu dois recevoir de façon spéciale. தரமானவள் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Tu as de la valeur, tu dois recevoir quelque chose de valeur. இதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். C'est cela l'explication du verset. ரைட். இப்போ அடுத்த பகுதிக்கு போறேன். Prochain point. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 1 Corinthiens chapitre 10. பாஸ்டர்ட்ட நேரம் வந்துட்டு இப்ப முகவரம் முடிச்சிருக்கிறேன். Je viens de finir l'introduction. ஆனா இனிதான் பிரசங்கத்துக்குள்ளே போறேன். C'est maintenant que je vais rentrer dans la prédication. ஆனா நான் முடிக்க போறேன். Mais je vais bientôt terminer parce que le temps est achevé. தெரியாது. Je sais pas comment je vais terminer, mais je vais terminer. ஆமென். ரைட். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Saint Paul dit 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 1 Corinthiens chapitre 10. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறவைகளே. Tout cela a été écrit en tant qu'exemple pour la génération actuelle. எப்படியாம்? திருஷ்டாந்தமாய். En tant qu'exemple. திருஷ்டாந்தம்டா என்ன? Qu'est-ce que l'exemple? ஒரு மாடல், ஒரு மாதிரி. En tant que modèle à suivre. எது எழுதப்பட்டிருக்கு? Qu'est-ce qui a été écrit? எங்களுக்கு முன்பு இந்த பூமியில ஓடி முடித்த பரிசுத்தவான்கள். Les saints qui ont couru et achevé leur course avant nous. அவர்களுடைய வெற்றி தோல்விகள் எழுதப்பட்டிருக்கு. Leur victoire, leur défaite ont été écrites. எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? Pourquoi elles sont écrites? அதை தூக்கி கொண்டு நான் திரிகிறதுக்கு அல்ல. Ce n'est pas pour porter et me balader. அதை சும்மா படிச்சு நேரத்தை மினக்கெடுத்துறதுக்கு அல்ல. Ce n'est pas juste pour passer le temps à force de lire. அதை படிச்சு நான் பெற்றுக்கொள்றது. Mais c'est pour lire et எத்தனை பேர் recevoir. ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? திருஷ்டாந்தமாய் எழுதி இருக்கு. C'est pour nous servir d'exemple. கொஞ்சம் உச்சாமா இருக்கணும், நான் முடிக்கிறேன். Vous devez être motivé, je vais bientôt finir. உண்மையா சொல்றேன், எனதான் பிரசங்கமே இருக்குது. La prédication est à venir ஆனா maintenant. நான் முடிக்கிறேன். Mais je vais quand même achever. அப்போ திருஷ்டாந்தமா எழுதி இருக்கு. Pour nous servir d'exemple. அப்போ நாம் இந்த பைபிளில தான் ஓடி பெற்றுக்கொண்டவர்களையும் பெற்றுக்கொள்ளாதவர்களையும் காண முடியும். C'est dans la Bible que nous pouvons voir ceux qui ont reçu le prix et ceux qui n'ont pas reçu le prix. இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். J'ai choisi 4 points. நிறைய இருந்தாலும் 4 காரியம். Je vais choisir 4 points. 4 காரியத்தையும் நான் சொல்லி விடுகிறேன். Je vous dis les 4 points. நீங்க வீட்டை போய் தியானிங்க. Et vous devez méditer à la maison. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Combien de personnes disent amen? முதலாவது என்னோடு கூட திருப்புங்க. Tournez avec moi. லூக்கா 8வது சீக்கிரமா லூக்கா 8வது அதிகாரம் Luc chapitre 8 41வது வசனத்திலிருந்து 44. Verset 41 à 44. அப்பொழுது லூக்கா ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. 44வது வசனம் மகன் என்ன நானே அப்செட் 4 சரியா? ஓகே. அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். Elle s'approcha par derrière et toucha le bord du vêtement de Jésus. உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. Au même instant la perte de sang s'arrêta. 45 Verset 45. ஆமென். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார்? Et Jésus dit qui m'a touché? என்று கேட்டார். Il a demandé. எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது Lorsque tout le monde se défendait en disant nous ne savons pas. பேதுருவும் அவருடனே கூட இருந்தவர்களும் ஐயரே Pierre et ceux qui étaient avec lui dirent. திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே. Maître, la foule t'entoure et te presse. என்ன தொட்டது யார் என்று நீர் எப்படி கேட்கலாம்? Et tu dis qui m'a touché? அடுத்த வசனத்துல Prochain verset. அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். Mais Jésus répondit quelqu'un m'a fait sortir en moi une ஆதலால் force. ஒருவர் என்னை தொட்டதுண்டு. C'est pourquoi quelqu'un m'a touché. எது உண்மை? Quelle est la vérité?
எது உண்மை? Quelle est la vérité? பேதுரு சொல்றது உண்மையா இயேசு சொல்றது உண்மையா? Ce que Pierre dit la vérité ou ce que Jésus a dit? நல்லா கவனிங்க. Prêtez attention. ரெண்டு பேரும் சொல்றது உண்மை. Les deux disent la vérité. பேதுரு சொல்றது உண்மைதான். Pierre dit la vérité. இயேசு சொல்றது உண்மைதான். Jésus dit aussi la பேதுரு vérité. என்ன சொல்லுகிறான்? Que dit Pierre? ஆண்டவரே உம்மை எல்லாரும் போட்டு நெருக்கி தொடுறாங்கப்பா. Toute la foule te presse, Jésus. ஆனா நீங்க சொல்றீங்க ஒரு ஆள் தான் என்ன தொட்டதுண்டு. Mais tu dis qu'une seule personne t'a touché. அப்ப இயேசு சொல்லுகிறார் இல்ல என்ன ஒரு ஆள் தொட்டது. Mais Jésus dit non, une personne m'a touché. என்ன கவனிங்க. Prêtez attention à moi. எல்லாரும் இயேசுவை தொட்டாங்க. Tout le monde a touché Jésus. ஆனா அதுக்குள்ள ஒரே ஒருவர் தொட்டதென்ற எதிர்பார்ப்பும் தொட்டதனுடைய நோக்கமும் தொட்டதனுடைய விருப்பமும் வித்தியாசமாய் இருந்தது. Mais une seule personne avait une attente différente sur le toucher. Différente sur le toucher de Jésus. பெற்றுக்கொள்ளத்தக்கதா தேடுங்க. Toucher de façon à recevoir, chercher de façon à ஆலயத்துக்கு வரக்குள்ள பெற்றுக்கொள்ளற நோக்கத்தோட வரணும். Lorsque vous venez à l'église, venez de façon à recevoir. எல்லாம் தொட்டாங்க. Tout le monde a touché. எல்லாம் நெருக்கினாங்க. Tout le monde l'a pressé. ஆனா இந்த அம்மா தொட்ட எதிர்பார்ப்பு வேற, அதன்படி அவள் வல்லமையை பெற்று சுகத்தை அனுபவித்து விட்டாள். Cette femme avait une attente différente sur le toucher. இயேசுவிட்ட வல்லமை நிரம்பி இருக்கு. Il y avait une bénédiction en இயேசுவிட்ட சுகமாக்குற விருப்பம் இருக்கு. Il y a la volonté de guérison. நான் தொடுற விருப்பத்தோட நான் தொடுற விதத்தில தான் இருக்குது தேவன் என்ற வாழ்க்கையில கிரியை செய்கிறது. Mais cela dépend de moi, de la façon dont je touche Jésus. எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். J'ai un désir. எல்லாம் நெருக்குறாங்க. Tout le monde presse Jésus. இவளும் வந்து அப்படியே தொட்டு இவள் ஒன்று நெருக்கல. Elle l'a même pas pressé. Elle a juste touché le bord de son vêtement. மற்றவன் நெருக்கினது ஜனக்கூட்டத்தில நெருக்கினாங்க. Tout le monde l'a pressé, l'a touché parce qu'il y avait une foule en abondance. இவள் தொட்டது எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். Elle l'a touché parce qu'elle voulait une vie. என்ற கண்ணீர் துடைக்கப்படணும். Mes larmes doivent être essuyées. நான் இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வரணும். Je dois quitter ma situation. நான் ஒரு ஆரோக்கியமான மனுஷியாய் மாறணும். Je dois être une femme guérie. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தொடுவோம். C'est pourquoi nous devons toucher de manière à recevoir. Combien de personnes disent amen? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தொடுவோம். Vous devez toucher de manière à recevoir. இரண்டாவது காரியம். Deuxième point. இத நீங்க தியானிங்க இன்னும் நிறைய வசனம். Méditez, il y a encore d'autres versets. நேரம் போதாது. Je n'ai pas le temps. மார்க்கு எழுதின Évangile selon Marc. 12வது அதிகாரம். Chapitre 12. 41வது வசனம். Verset 41. 12:41. 12:41. வாசிப்போம். Je vais lire. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து Jésus கொண்டிருந்தார். s'étant assis vis-à-vis du tronc, regardez comment la foule y mettait de l'argent. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் பந்தய சாலையிலே அநேகர் ஓடுகிறது போல ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். Tout comme il y avait beaucoup de participants dans un stade, des riches mettaient beaucoup d'argent. அங்கேயும் பாத்தீங்கன்னா அநேகர் நெருக்கினார்கள் தொட்டார்கள் ஆனா ஒருத்தி சுகமடைந்தார். Dans l'autre verset, beaucoup l'avaient pressé, l'avaient touché. இங்க அநேகர் காணிக்கை போட்டார்கள். Ici beaucoup avaient mis de l'offrande. 42வது வசனத்துல Verset 42. ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். Une pauvre veuve a mis 2 pièces d'argent. 43. 2 petites pièces. அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து C'est pourquoi il appelle ses disciples. காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். Je vous le dis en vérité, cette pauvre veuve a donné plus qu'aucun de ceux qui ont mis de l'argent dans le tronc. உடனே சம்பத்தன மாதிரி கால்குலேட்டர்ஸ் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் போட்டு பார்த்து நோ. Peut-être que il a pu prendre la calculatrice comme le frère Saint-Beth qui est trésorier. இவங்க தான் கூட போட்டாங்க இவங்க தான் கூட போட்டாங்க இது உலக கணக்கு. Ça c'est le calcul du monde. Un tel a mis plus d'argent, un tel a mis plus d'argent. பரலோக கணக்கு அதல்ல. Mais les calculs du ciel ne sont pas pareils. ஆண்டவர் சொன்னார் எல்லார பார்க்கிலும் இவள் எனக்கு போட்டாள் அதிகமாய் போட்டாள். L'Éternel a dit comparé à toutes ces personnes cette pauvre veuve a mis plus. எப்படி ஆண்டவரே? Comment Seigneur? உடனே இயேசு எக்ஸ்பிளிக் பண்றார். Alors Jésus explique. மற்றவங்க எல்லாம் தங்கள் பரிபூரணத்திலே இருந்து போட்டாங்க. Toutes ces personnes ont mis de leur abondance. இவளோ தன்னுடைய வறுமையில தன்னுடைய ஜீவனுக்கு இருந்ததையும் எனக்கு கொடுத்தாள். அதனால பரிபூரணத்திலே போட்டவனை விட இவதான் எனக்கு அதிகமா போட்டிருக்கிறார். ஒரு கைதட்டு கொடுத்து Elle a mis tout ce qu'elle possédait, tout ce qu'elle avait pour vivre. C'est pourquoi comparé à tous ceux qui ont mis de leur superflu, elle a mis plus. இப்ப சம்பத்தனின் இருதயம் டக்கு டக்குன்னு அடிக்குது. Maintenant le cœur de frère Saint-Beth bat un peu fort. இந்த ஆளை காசு வாங்கடான்னு சொன்னா lui je lui ai demandé de prendre de l'argent. இப்படி பிரசங்கம் பண்றாரு. Mais lui il fait
fait ce genre de prédication. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு Chers சொல்லுகிறேன், enfants de Dieu, moi je vous dis, நீங்கள் உங்கள் பரிபூரணத்திலே இருந்து கொடுக்கிறதை விட உங்களுடைய வறுமையில இருந்து கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த கணக்கினுடைய பெருமதியே வித்தியாசமானது. comparé au fait de donner de votre superflu, lorsque vous donnez de votre nécessaire, l'Éternel regarde cela avec beaucoup plus de valeur. நீங்க பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். Vous devez courir de façon à remporter le prix. இங்கேயும் அநேகர் போட்டார்கள். Ici aussi, beaucoup de personnes avaient mis de l'argent. ஒருத்தி கணக்கில வந்தாள். Mais une seule est venue dans les comptes. அங்க அநேகர் தொட்டார்கள். Beaucoup de personnes avaient touché Jésus. ஒருத்தி கணக்கில வந்தாள். Une seule femme a été மூன்றாவது comptée. காரியம். Troisième point. என்னோடு கூட திருப்புங்க. Tournez avec moi. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் Chapitre 21. ஓராவது வசனம். Verset 1. 21 21. ஆமென். அவர் கண்ணீர் லூக்கா Luc. மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஆமென். லூக்கா 21. Luc 21. மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 24 லூக்கா 24 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நடத்துக்கு வந்தார்கள். Le premier jour de la semaine, elles se rendirent au sépulcre de grand matin, portant des aromates qu'elle avait préparés. இந்த சில ஸ்திரீகள் யார் என்று சொன்னா, Qui sont ces femmes? யோனாள், சூசன்னாள், சலோமி, அடுத்தது மரியாள், இப்படி ஒரு எக்கிப். Jeanne, Suzanne, Salomé, Marie et encore une équipe de femmes. ஒரு எக்கிப் அதுல Une équipe இருக்காங்க. de femmes. இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? சவக்காலைக்கு வர்றாங்க. Que font ces femmes? Elles viennent auprès du sépulcre. எதுக்கு வர்றாங்க? Pourquoi அந்த est-ce qu'elles இயேசுவின் கோரை பார்த்து அதுக்குரிய சில சடங்குகளை யூத முறைப்படி செய்யணும், அதை செய்ய வர்றாங்க. Pour embaumer le corps de Jésus selon la tradition juive. இவங்க வந்தா கல்லு புரட்டி இருக்கு, அறைக்குள்ளே கழிச்சு கொண்டு பேசி கொண்டு வராங்க. Elles parlaient entre elles et elles voyaient le sépulcre ouvert. யார் எங்களுக்கு உதவி செய்வா இந்த விடிய காத்தால? Et avant même, elles se parlaient entre elles, qui va nous ouvrir le sépulcre Amen. pour nous? La Pinero- pierre est bien trop grosse. ஆமா, 2 மணிக்கு கூட்டம் வச்சாலும் பரவாயில்லை, விடிய 9 மணிக்கு வச்சிட்டாங்களே, யார் இப்படி இது? Comment je vais venir au culte? Ils mettent, s'ils avaient mis à 14h, c'est pas grave. Mais ils nous mettent à 9h du matin. Comment est-ce qu'on va faire pour venir? அவங்க சந்திக்காத பிரச்சனை எங்களுக்கு. ஆமென். Nous, elles Après, rencontraient les mêmes பேசிட்டு problèmes que வர்றாங்க. nous. Elles se parlaient entre elles. கொஞ்சம் 2 மணிக்குண்டா நேற்று ஒன்று ஒளம்பி வரலாம். Si c'était à 14h, j'aurais pu dormir un peu plus இந்த et ஆள் வேற venir. விடிய காத்தால வச்சிட்டு Mais lui, il fait les cultes dès 9h அப்படியே du matin. பேசிட்டு வர்றாங்க. Ils se parlent entre elles. பேசிட்டு வந்தா Elles கல்லு se parlent புரட்டி entre இருக்குது. elles. Et elles voient la pierre rouler. அங்க இயேசுநாதர் இல்ல. Il n'y avait pas Jésus. அங்க ஒரு தேவதூதன் சொல்லுகிறான், உயிரோட இருக்கிறவரை மருத்துவரிடத்தை தேடுகிறது. Il y a un ange qui leur dit, pourquoi est-ce que vous cherchez celui qui est vivant parmi les morts? இயேசு உயிரோட எழும்பிட்டாரா? Elles se disent, oh, Jésus est vivant. எல்லாம் சந்தோஷப்பட்டு ஓடி போய் அப்போஸ்தலர்களை சொல்றாங்க. Et elles courent toutes avec joie. நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். Je vais achever bientôt. அப்போ பேதுரு என்ன செய்யற? இத கேட்ட உடனே கதவை திறந்து பாஞ்சு அடிச்சு நான் போய் பார்க்க போறேன், சவக்காலைக்கு போறேன். Et Pierre, dès qu'il entendit cela, il se lève, il se précipite jusqu'au tombeau. அப்ப பேதுரு ஓடின உடனே பின்னால ஜோவானும் ஓடுறான். பேதுரு களைச்சு போய் எங்களை போல வயசானவன், ஜோவான் இளம் வாலிபன் முன்னுக்கு ஓடிட்டான். Pierre était un peu plus âgé, un peu comme nous, il était essoufflé de courir. Jean, il était plus jeune, il est couru, il a dépassé Pierre. ஓடினான். ஜோவான் முன்னுக்கு போய் வெயிட் பண்றார். வாலிபர்கள் எப்பவும் அப்படித்தான், அவர்கள் கொஞ்சம் ஆமென் வேகம் இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பார்கள். Il court très vite et il attend devant le sépulcre. Pourquoi? Parce que les jeunes, ils sont un peu comme ça. Ils courent vite, mais ils இப்ப பேதுரு attendent. வந்த உடனே ரெண்டு பேரும் கல்லறைக்குள்ள பூந்தாங்க. Maintenant, dès que Pierre arrive, les deux entrent dans le tombeau. வஸ்திரம் மட்டும் இருக்குது. ஆமா, இயேசுநாதர் சொன்ன மாதிரி உயிர்த்திட்டார். Oui, c'est vrai, il n'y a que les vêtements. Comme Jésus l'avait dit, il est ressuscité. ஆமா, உயிர்த்திட்டார். அவர் சொன்னதை நினைவு கூர்ந்து கொண்டு எல்லாம் வீட்டு Oui, il போயிட்டாங்க. repense à ce que Jésus avait dit. Ils repartent à la maison. ஆனா ஒரே ஒருத்தி மாத்திரம், Mais une seule femme. ஒரே ஒருத்தி மாத்திரம். Une seule femme. ஜோவான் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல, Jean chapitre 20, verset 10. 10வது வசனத்துல ஒரே ஒருத்தி மாத்திரம், Une seule femme. மகதலேனா மரியாள். Marie de Magdala. வெளிக்கு எல்லாம் கிளம்பி வந்தது நிறைய பொம்பளைகள். Il y avait beaucoup de femmes qui étaient venues. ஆனா தோட்டத்துல ஆண்டவருக்காக அழுது அந்த கல்லறை இடத்துல காத்திருந்தது ஒரே ஒருத்தி. Mais une seule femme pleurait près du tombeau, attendait près du tombeau. ஆண்டவர் அந்த ஒருத்திக்கு தரிசனமானார். Et l'Éternel s'est révélé à cette seule femme. மற்றவர்கள் எல்லாம் இயேசுவின் சரீரத்தை, செத்த சரீரத்தை பார்க்க வந்தாங்க, பார்க்கல. Tous les autres sont venus voir le corps mort de Jésus, ils n'avaient pas vu le corps mort de அநேகர் Jésus. வந்தார்கள், பார்க்கல. Beaucoup de personnes sont venues, n'avaient pas vu Jésus. வந்தவர்களுக்குள்ள ஒருத்தி அவர் உயிரோட இருக்கிற
இருக்கிறதையே முதலாவது தரிசித்து விட்டார். Parmi ceux qui étaient présents, une seule பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் attendait, une seule avait vu Jésus. C'est pourquoi courez de façon à remporter. கடைசியாக Dernièrement, நம்முடைய சகோதரி ரூத்தும் ஒர்பாலும் vous connaissez மோவாப் தேசத்திலே இருந்து பெத்லகேமுக்கு போக Sœur புறப்பட்டார். Ruth et Orpa vont quitter Moab pour aller Bethléem. மாமியோட சேர்ந்து புறப்பட்டார். Elles partent avec leur belle-mère. ஆனா ஒரே ஒருத்தி வந்து சேர்ந்தாள். Une seule est venue, மற்றவள் வரல. l'autre n'est pas venue. யாத்ராமம் 12:51 இஸ்ரவேல் எகிப்தில இருந்து பெரிய சேனை புறப்பட்டது. Exode 12:51, une grande foule a quitté l'Égypte. ஆனா ரெண்டே பேர் தான் கானானுக்குள்ள வந்தார்கள். Mais seulement 2 personnes sont rentrées à Canaan. நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். C'est pourquoi nous devons courir de manière à எல்லாம் remporter le எழுந்து prix. நின்று. Levons-nous tous. எல்லாரும் எழுந்து நின்று. Nous allons tous nous lever. எல்லாம் புறப்பட்டார்கள். Tout le monde est parti. அதனால நானும் புறப்பட்டேன். C'est pourquoi moi aussi je veux partir எல்லா à l'église. சர்ச்சுக்கு போறாங்க. Tout le monde part à l'église. நானும் சர்ச்சுக்கு C'est போறேன். pourquoi moi aussi je vais partir à எல்லாம் l'église. ஊழியம் செய்றாங்க. Tout le monde fait le ministère. நானும் ஊழியம் செய்றேன். Moi aussi je vais faire le எல்லாம் ministère. பாட்டு குரூப்ல இருக்கறாங்க. Tout le monde fait partie de la நானும் chorale. பாட்டு குரூப்ல Moi இருக்கேன். aussi je vais faire partie de la எல்லாம் chorale. கல்யாணம் முடிக்கறாங்க. Tout le monde se marie. நானும் கல்யாணம் Moi முடிக்கிறேன். aussi je vais me marier. இந்த பேச்சு பேசக்கூடாது. On doit pas avoir ce genre de நாங்க discussion. வித்தியாசம். Nous devons être நாங்க spéciaux. பெற்றுக்கொள்ள வேண்டும். Spéciaux. Nous நாங்க devons ஆசீர்வதிக்கப்பட recevoir. எங்களுடைய Nous devons être பிரயாசத்துக்குரிய பலனை நாம் Tous nos அனுபவிக்க வேண்டும். efforts ont une récompense. எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்க? Combien de personnes ont compris? ரெண்டு கரங்களை உயர்த்தி Élevons-nous 2 எல்லா mains. வீட்டு கூட்ட தலைவர்களாய் இருக்கிறாங்க. Toutes les personnes ci sont des dirigeants de அவங்களுக்குள்ள cellules de நானும் prière. ஒருத்தன் என்று இருக்க கூடாது. Moi aussi je dois être parmi eux. நான் ஸ்பெஷல். Moi je dois être spécial. எண்டல வித்தியாசம் இருக்கு. Il y a une எண்ட ஊழியத்தில வித்தியாசம் இருக்கு. il y a une différence en எண்ட moi. பாட்டில வித்தியாசம் இருக்கு. எண்ட ஜெபத்தில வித்தியாசம் இருக்கு. எண்ட பிரசங்கத்தில வித்தியாசம் இருக்கு. நான் டிஃபரண்ட். Je suis différent. எல்லாரும் செய்யறாட்டு நான் செய்ய மாட்டேன். Tout le monde fait, c'est pourquoi moi aussi je vais faire. ரெண்டு Non, கரங்களை c'est pas comme உயர்த்தி. ça qu'on doit réagir. Alléluia. Élevons-nous 2 mains.